இந்த அல்லாவுடைய இல்மு அல்லா ஒவ்வொருத்தரும் வழங்குறான். இல்மு வழங்கப்பட்ட அவங்க நெகிரி ஆக முடியாது, அவங்க ஞானி ஆக முடியாது. இன்னைக்கு முஷாக்ல அகமது காதியானி அவன் சொல்லாட்டாலும் சொல்ல வச்சுட்டாங்க. அவனை நான் தான் நபின்னு சொல்ற அளவுக்கு வச்சு அவனுடைய அறிவை பார்த்து மக்கள் சில சூழ்நிலை தான் பெரிய ஆள் சொல்ல வச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட எப்படி பார்த்தீங்கன்னா பல ஸ்காலர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. சில ஸ்காலர்ஸ் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பிஜி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உச்சகட்டத்துக்கு போயிட்டார். மக்களுடைய ஆதரவுலையும் அவருடைய அறிவு பார்த்தும் நல்ல ஒரு நிலைமைக்கு போன பின்னாடியே காலம் போக போக என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு கருத்து சொன்னால் அவருக்கு எதிராக ஒரு மறுக்கருத்து வேற யாரும் சொல்லக்கூடாது, சொன்னாலே வழிகன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆளுங்க போயிட்டாங்க. ரெண்டுமா இல்லைங்களா? அவர் கருத்தை சொல்லியிருக்கும் பொழுது அவர் கருத்து மாற்றுக்கிறது சொன்னாலே தப்புன்னு சொல்கிற அளவுக்கு சமூகம் வந்துச்சு. இதுயான ஒரு வகையான தக்கியத்துன்னு சொல்கிறத விட ஒரு வகையான ஒரு மாயை அந்த மனுஷன் மேலே ஒரு அளவுக்கு தான் ஒரு பாசம் வச்சு தான் இருந்துச்சு. இது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். இதுக்கு நான் என்ன ஆன்சர் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான இல்முகளை கல்வியை கொடுக்குறான், இஸ்லாமிய மார்க்க கல்வியை கொடுக்குறான். சூரா யூசுஃப்ல அறிந்தவர் ஒருவரை விட அவரோட விட மேலான ஒரு அறிஞர் ஒருவர் இருக்கிறாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு ஈமானுடைய பலமும் ஒருவருக்கு ஒரு சில நேரத்தில் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் ஈமானுடைய பலம் ஒருவருக்கு குறைவாக இருக்கும். ஈமான் பலம் அதிகமான நேரத்தில் அவர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. ஈமான் பலம் குறைந்த நேரத்தில் மக்கள் அவங்களுக்கு எதிராக உனக்கு தகுதி இல்லாத நீ கூறிக்கொண்டிருக்கின்றான்னு குற்றம் சுமத்துவதற்கும் ஒரு ஏதுவான வாய்ப்புகள் வழிவாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் எப்படி நாம் ஈமான் பலம் அதிகமாக உள்ள நேரத்தில் ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி அவருடைய ஈமான் பலகீனமாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் கரெக்டாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது இஸ்லாமிய மார்க்க விஷயங்களில் உலமாக்கள் அரபிகள் தெரிஞ்சவங்க தான் அதை எத்தி வைக்கணும். தப்சீர் குரான் படித்தவங்க எத்தி வைக்கக்கூடாது, குரானை ஆய்வு பண்ணுறவங்க எத்தி வைக்கக்கூடாது, இதை ரிசர்ச் பண்ணி இதை வெளியில் கொண்டு வந்து சொல்கிறவங்க இது சொல்லக்கூடாது, எல்லாமே முட்டாள்கள், ஒருவருமே படித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய குணாதிசயங்களை வச்சோ அவங்களுடைய பண்புகளை வச்சோ நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு தான் அவங்க பேசுவாங்க. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மறுத்துடலாம். ஒன்றாவது. ரெண்டாவது, இமாம் நீங்கள் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை பற்றி நீங்கள் கேட்குறப்ப அதில் ஒரு ஹதீஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் என்ன சொல்வாருன்னா, உலகம் அழியக்கூடியதற்கு ஒரு நாளே எஞ்சி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அனுப்பி விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸில் எனக்கு சரியான ஆதாரங்களோட சொல்ல தெரியல. உலகம் அழிவதற்கு, அதாவது உலகத்துக்கு ஒரே ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பூமி கொண்டு வந்தாருடைய பொருள் நான் எப்படி விளங்கிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாளாவது 1000 வருடங்களுக்கு சமமானது ஒன்று ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல 50,000 வருடங்கள். அது ரெண்டும் வித்தியாசமான கருத்துக்கள் உள்ளது. இருந்தாலும் ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையில் உங்களுடைய ஒரு நாளாவது 1000 வருடங்களுக்கு சமமானதாகும். அப்போ நம்ம எப்படி விளங்கிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, 1000 வருடங்களுக்கு பூமி அழியக்கூடிய 1000 வருடங்களுக்கு முன்னதாக அவங்க இந்த உலகத்துக்கு வந்துடுவாங்கன்னு ஒரு கருத்தை நம்ம விளங்கிக்கலாம். இது நான் சொல்வது சரியாகவும் இருக்கலாம், தவறாமல் அல்லாஹ்வே மிக்க அறிந்தவன். இருந்தாலும் இந்த ஒரு நாள்ங்கிறது 1000 வருடம் உலகம் அழியறதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம விளங்கிக்கலாம். அது ஏன் எப்படி விளங்கிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அது ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு காட்டுறாங்க. அதாவது மறுமை நாளுக்கும் எனக்கும் இவ்வளோ பக்கத்தில் நெருங்கிடுச்சு, எனக்கு இடையில இவ்வளோ நாள் பக்கத்தில் நெருங்கிடுச்சுங்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள் நெருங்கி விட்டதுன்னு சொல்கிறான். அதனுடைய அடையாளங்கள் பல திட்டமாக வந்து அடைந்து விட்டாங்க அப்படிங்கிறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய அடையாளங்கள் பல திட்டமாக வந்து அடைந்து விட்டாங்கிறான் குர்ஆனில். அப்போ குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மறுமை நாள் நெருங்கிடுச்சு, ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. இதோட அடையாளங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது மறுமையினுடைய முதலாவது அடையாளங்கள், என்னுடைய பார்வையில் முதலாவது அடையாளங்கள் முடிய போகுதுன்னு சொல்லுவார். ஏன்னா பூமியுடைய கிழக்கு திசையில் தோன்றக்கூடிய தீப்பளம்பு மேற்கு திசையில் மக்களை ஒன்று சேர்த்து விடும் அப்படின்னு அனஸ்ரலி எல்லாம் ஒரு ஹதீஸில் சஹீஹான ஹதீஸில் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. யூதர் ஒருத்தர் அப்துல் சலாம்ங்கிறவர் இஸ்லாத்துக்கு மாறார். அவர் வர்றப்ப 3 அடையாளங்களை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறப்ப இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு மறுமையினுடைய முதலாவது அடையாளம் என்னன்னு கேட்கும்பொழுது, கிழக்கு திசையில் தோன்றக்கூடிய, அதாவது மதீனாவிற்கு கிழக்கு திசையில் தோன்றக்கூடிய தீப்பளம்பு மேற்கு திசையில் மக்களை ஒன்று சேர்த்து விடும்னு சொல்கிறப்ப அடையாளம் ஃபுல்ஃபில் ஆகுது. அதாவது அந்த தீப்பளம்னா யுத்த தீப்பளம்பு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு எல்லாத்தையும் வந்துடுச்சு. யுத்த தீப்பளம்பு தோன்றிடுச்சு. அது ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கு உள்ள நாடுகளையும் ஒன்றிணைச்சிச்சு, அதாவது குரூப்பாக இணைச்சிச்சு. இப்போ இப்போ மல்கமா நடக்க போகுதுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இது பெரிய அளவில் இருந்தாலும் சிறிய அளவில் இருந்தாலும்
இப்பயும் வந்து இந்த தீப்பழம், அதாவது ஏமனில் தோன்றக்கூடிய ஏமனில் தோன்றக்கூடிய தீப்பழம்பு ஷாமில் வந்து ஒன்று சேர்க்கும்னு சொல்றாங்க. அப்ப ஏமனில் தோன்றக்கூடிய அந்த தீப்பழம்பு ஷாமில் ஒன்று சேர்க்குங்கிற அந்த ஹதீஸ் நம்ம ஆய்வு பண்ணோம்னா, இந்த எப்போ ஏமன்ல ஒரு பெரிய டெஸ்ட்ரக்ஷன் அழிவு நடக்க போதோ அப்போ உங்களுக்கு இதில் கிழக்கு திசை இது பூர்த்தி ஆகிடும். அதாவது உலகத்தினுடைய முதலாவது பெரிய அடையாளம் பூர்த்தி ஆகிடலாம் அப்படின்னு நான் ஒரு கணிப்பு ரசூலுல்லாஹ் கியாமத் சொல்லும் பொழுது முதல் அடையாளம் எனது மரணம்னு சொன்னாங்க. முதல் அடையாளம் எனது மரணம். இன்னைக்கு 1432 வருஷம் நம்ம உட்காந்து. அப்போது அவங்க சொல்லக்கூடிய 10 முக்கிய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் அதில் முதல் அடையாளங்கள்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்ட்டு, நம்ம கிழக்கே தோன்றும் சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது தாபத்துல் அர்லின் சிங்கிங்க வந்துட்டு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போது 1432 வருஷத்தில் வந்து முதல் அடையாளம் ரசூலோட வஃபாத். அடுத்து முக்கிய 10 அடையாளங்கள் முதல் அடையாளம் நினைக்கிறீங்க கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதோடு சரி இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் மேற்கே உதித்து விட்டால் ரஹமத்துடைய வாசல் அடைத்து விடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரஹமத்துடைய வாசல்னு சொன்னாலே அது என்னங்கிறீங்க வந்து இபாதத் சம்பந்தமான விஷயங்கள். இது வந்து இயற்கையிலேயே ஓமை அல்ல, நேரடியாகவே சூரியன் இன்னைக்கு கிழக்க உதிக்கிற மாதிரி நாளைக்கு மேற்கில் உதிக்கும்னு சொன்னோம்னா உதிக்கட்டும், அல்லாவோட அருளில் உதிக்கும். அன்னைக்கு இந்த 6 எதுவும் வராமலே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் ஈமான் கொண்டது எடுபடாதுன்னா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமே நடக்குது. யார் வர்றாங்கிறீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மிகப்பெரிய மூமினுக்கும் காஃபிருக்கும் சோதனையே அந்த எதாங்கிறீங்க ஈசாவோட வருகை. இப்போ முதல் அடையாளத்தில் வந்து ரஹமத்துடைய வாசல் அடைச்சு பட்டுச்சுன்னா மற்ற 9 அடையாளங்களில் வந்து தஜ்ஜால் எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் கிடையாதா? ஈசாவோட அணியில் சிறப்பு சொர்க்கம் கிடையாதா? அப்போ எப்படி நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்து ரசூல் தெளிவாக புரிஞ்சுக்கிற விஷயம் தான் வந்துக்கிட்டு, அது ஓமை. உண்மையான சூரியன் மேற்கே உதிப்பது அல்ல. சூரியனுக்கு ஒப்பான இன்னைக்கு சூரிய கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. மிக அதிகமாக என்னன்னா வந்து உலகத்தில் உள்ள அல்லாவுக்கு எதிராக வணங்கக்கூடிய வணக்கத்திலேயே முக்கியமான வணக்கம் எதுங்கிறீங்க சூரியன் தான். இப்லீஸோட தலையிலையும் நான் 2 கொம்பு கொடுத்து சூரியன் தான் இருக்கு. சூரிய நாராயணன் சொல்லக்கூடிய அவருடைய தலையிலையும் என்னங்கிறீங்க 2 ஒரு கோவி மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த சூரியனை காட்டுறாங்க நீ வந்துட்டு. அப்போ சூரியனை வணங்காதவங்க கிடையாது. கிரேக்கமாக இருக்கட்டும், கிரேக்கத்தில் சிஎஸ்ன்னு சொன்னாங்க சூரிய கடவுள் தான். இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய டிசம்பர் 25 சூரிய கடவுளுடைய பிறந்தநாள் தான். அப்போ சூரியன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா வந்துக்கிட்டு தஜ்ஜால் வழிபாடு, இப்லீஸ் வழிபாடு, இது மேற்கே வந்து பிரசன்னமாகும். ஆல்ரெடி பிரசன்னமானது தான், உதயமானது தான். இருந்தாலும் தஜ்ஜால் எங்கு இருக்கிறானோ அது அவனுடைய வெளிப்பாடு, வெளிச்சம். இப்போ தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆரம்பத்தில் தஜ்ஜாலை எங்கே கேட்கும் பொழுது சிரியா கடலில் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ரசூல் இல்லை இல்லை யமன் கடலில் இருக்கிறான் அப்படிங்கிறான். இல்லை இல்லை கிழக்கே இருக்கிறான் அப்படிங்கிறான். நல்லா ரசூலை போய் சொல்ல தெரியாது. ரெண்டாவது அவங்களுக்கு எதையும் மறப்பதல்ல, அல்லாஹ் வஹி, அவன் வார்த்தைய வஹி. அப்போ சிரியா கடல் இருக்கிறான் இல்லை இல்லைன்னா இருந்திருக்கிறான் ஒரு காலகட்டத்தில். அப்போ சிரியா கடல் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஈராக் ஆட்சி செஞ்ச யார் நம்புவது பிரகாசமாக இருந்தான். அதே யமன் கடலுக்கு வந்துட்டாப்ல அடுத்து தஜ்ஜால். அவன் அங்கேருந்து யமன் கடலில் வரும்பொழுது சூரியன் தான் ஒரு சூரியன் வச்சுக்கோமே. சூரியன் அல்லா குரான் சொல்லணும்னா எட்டி மிதிக்கிற மாதிரி பேசுவான். ஏன்னா வந்து ஒரு சவுட்டி தள்ளுற மாதிரிலாம் அல்லா குரான் சொல்ல இடத்துல வந்துட்டு மற்ற வரையில சொல்லுது என் கட்டுப்பட்டு சொல்லி ரொம்ப சூரியனை வந்து அல்லா கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுவோம் குரானில் வந்து பார்க்கும்போது, ஹதீஸில் பார்க்கும்போது கூட. அப்போ ரெண்டாவது அவனுடைய உதயம் எங்கன்னா யமன் கடலில் இருக்கும்போது நாங்கள் நீங்கள் வந்து நம்ம ஃப்ரௌனுடைய ஆதிக்கம் வருது. அடுத்து என்னன்னா இந்திய கடல், ரசூலுல்லாஹ் காலகட்டம் இந்திய கடல் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்திய கடல் இருக்கும் பொழுது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இங்கே முஸ்லீம் சமுதாயத்தை வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து அரபி தீபகற்பத்தில் அப்பாசியர் ஆட்சி உமைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரம் வந்து இந்தியா வந்து ஹைலைட்டாக ஒரு இடத்துல இங்கன்னா வந்து நம்ம ராஜராஜ சோழ வம்சம் இருக்குது தெரியுங்களா, அந்த வம்சம் எங்கே தோன்றிச்சு எங்கே மறைஞ்சினது ஒரு வித்தியாசமான ஒரு சமூகம். அடையாளம் காண முடியாத, அட்ரஸ் கொடுக்க முடியாத ஒரு சமூகம் தான் சோழ சாம்ராஜ்யம். இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் வந்து என்னன்னா வந்து ராஜராஜர் ரொம்ப ஹையாக வர்றாங்க. எந்த அளவுக்கு நான் ஒரிசாங்க கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராஜராஜன் நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல அரசன். ஒரிசா பண்ணாங்க கேவலமாக பேசுவோம். எங்கள் நாட்டில் வந்து எத்தனை ஆணையை கொண்டா எத்தனை கொண்டான்னு வந்து ரொம்ப அவர் எதிரியாக நினைக்கிறாங்க. யார்? ராஜராஜ சோழன் வந்து அவருடைய சாவு வந்து அல்பத்தனமான சாவு, சூசைடு. கடைசி காலத்தில் வந்து மண்டபத்தில் அவன் கட்டின கோவில் விழுந்து செத்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய அடக்கசலை இன்னைக்கு ரொம்ப கொச்சையாக இருக்குது. நீ வரலாற்று சான்றிதழாக தான் அந்த பிரகதீஸ்வரர் கோயில் கொல்லப்படுது. ஏன் சொல்ல வர்றேன்னா அந்த சின்னங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ரூத் சின்னம் இன்னைக்கு இருந்துச்சு. நம்ரூதனுடைய அந்த
பாபேல் பில்டிங் இன்னைக்கு இல்லாட்டாலும் அவனுடைய தடங்கள் கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி ஃப்ரௌன் கட்டின பிரமிட் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அது மாதிரி சாதாரண மனுஷனால் கட்ட முடியாத ராஜராஜ சோழன் இன்னைக்கு இருந்துட்டு. இப்போ ரீசோட அற்புதம் என்னன்னா டீ அடிக்க வைக்கும் கல்கள். திராவிட கட்டடங்கள் எப்படிப்பட்டதுன்னா சிமெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 கல்லை அடிச்சியாங்க வந்துக்கிட்டு பொருத்தி பண்ணுற மாதிரி அடுக்கட்டு தான் வைப்பாங்க. இந்த சிகரெட் கூட அடுங்க அப்படிங்க அப்படி அடுக்கி வச்சு மேலே விமானங்கிற கல்லை வந்து ஒரு ஆஃப் ரவுண்டில் ஒரு கல்லை வைக்கிறாங்க. சாதாரண வெயிட் அல்ல, பல ஆயிரம் கிலோ வெயிட் உள்ள கல்லை கொண்டு சும்மா வைக்க முடியாது. அது எப்படி சொன்னா அப்படி நாங்கள் மண்ணு போட்டு அப்படியே ரோடு மாதிரி கொண்டு போனோம், கொண்டு போய் தூக்கி மேலே வச்சாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு சும்மா சிகரெட் கூட அடுக்கி வச்சுக்கிட்டு சும்மா மண்ணை பட்டு நிற்கிங்களா அப்படி சாய்ந்து விழுந்துருப்பீங்க. அப்போ இது தூக்கி வச்சது என்னங்கிறீங்க வந்துக்கிட்டு அற்புதமான சக்தி. எப்படி பிரமிடுகள் வந்து அன்னைக்குள்ள காலம் கிரெயின் இல்லாத ஜிங்களால் கட்டப்பட்டுச்சோ, அது மாதிரி வந்து நம்ரூதுடைய பாபேல் பில்டிங் வந்து ஜிங்களால் கட்டப்பட்டதோ, அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரம் ஜிங்களால் கட்டப்பட்டது. அது உதாரணம், இது விமானமும் கட்டட அமைப்பும். அப்ப ஜிங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருந்ததுங்கிறீங்க? ராஜராஜன் இருந்திருக்குது. அப்போ பக்கத்தில் தஜ்ஜால் இருந்திருக்கிறான். அவன் வாழ்ந்த 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான். 7ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்துட்டான். இங்கே வந்து கலப்புற ஆட்சி போதுலாம் அவருடைய ஆரம்ப கட்ட வருகை, யூதர்களுடைய சப்போர்ட்டு கலப்புற ஆட்சி உருவாகுது. அப்போ ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும், சோழ சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் சப்போர்ட்டில் உச்சத்துக்கு வந்தது. ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, பொதுவாக மற்ற கோயிலை பார்த்து கோயில் மட்டும்தான் இருக்கும், வியாபார தலம் இருக்காது. ஆனால் ராஜராஜ சோழனை கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் சரி, சுற்றியும் உழவசமாக கட்டி வச்சிருப்பான். வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வணிகத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பா? வணிகம் சொல்லி கார்பரேட் யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறீங்க? ஜஸ்ஸாஸாக முக்கியத்துவம் கொடுக்கறதே தஜ்ஜால். அப்போ இந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ இப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்த தஜ்ஜால் ராஜராஜன் கொடுத்தவன் விலகும் பொழுது அல்பத்தனமான சாவாய் போச்சு. அந்த சாம்ராஜ்யம் எங்கே போச்சுன்னு தெரியல. அவன் அடுத்து எங்கே போகிறான்? மேற்குக்கு போகிறான். மேற்குக்கு போகும்போது என்னாங்கிறீங்க? கொலம்பஸோட காலகட்டங்கள் உலகத்தை சுத்தராக எடுக்கிறான். மேற்கு மேலே தலதூக்கி வருது. தலதூக்கி வந்து என்ன ஆச்சுக்கிறேன்? காலனியர் உலகம் முறை சேரம் ஆட்சி செய்கிறாங்க. எப்படி நம்ரூது வந்து ஈராக் சரௌண்டிங் ஃபுல்லாக ஆட்சி செஞ்சானோ, எப்படி எஜிப்து சுற்றி என்ன செய்கிறான்? ஃப்ரௌன் ஆட்சி செஞ்சானோ, எப்படி ராஜராஜோட அண்ட நாடுனா பிடிச்சி ஒரு மிகப்பெரிய ஆட்சி நடத்தினா, அது மாதிரி நாங்கள் வந்துட்டு வல்லமையோடு இன்னும் பல வல்லமை சிலம் வந்துட்டு பிரிட்டிஷில் போய் சராய் தன்னோட தளவாடத்தை யார் போடுறான்? தஜ்ஜால் போடுறான். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறான். யாருக்கு? பிரிட்டிஷ், பிரான்ஸ் கவர்மெண்ட் போட்டாங்க. உலகம் பூரா யார் ஆடுறாங்க இன்னைக்கு? தஜ்ஜாலுடைய கவர்மெண்ட். யார் கொண்டு வந்தா? பிரிட்டிஷ். ஆரம்ப காலம் பிரிட்டிஷ் உருவாக்கப்பட்டது ஆஸ்திரேலியா, அமெரிக்காங்கிறது வந்து. அப்போ மேற்குன்னா கிழக்கே இருந்த யமன்ல இருந்த தஜ்ஜால், சிரியாவில் இருந்த தஜ்ஜால், கிழக்கே இருந்த தஜ்ஜால் மேற்கே போயிட்டான். அப்போ இந்த இருந்தாங்க. அப்போ அந்த ஆட்சி வருது. ஆட்சி தான் பிரதானமாக சொல்லப்படுது. அப்போ அவங்க போயிட்டாங்களா? அடுத்து தாப்பத்துள்ள அருள் வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. தாப்பத்தில் வெளிப்படும் நல்ல முக்கியமான ஒரு ஜோதிக்க விஷயம் என்னன்னா வந்துட்டு பூமியில் உள்ள மிருகம். ரெண்டாவது தாப்பத்துக்கு பல அர்த்தங்கள் அரபியில் கொடுக்கலாம். கல்யாணம் கொடுத்துக்கலாம், இச்சை கொடுக்கலாம், எப்படிப்பட்ட அதிசய பிராணி கொடுத்துட்டு போயிடலாம். பூமியிலிருந்து வெளிப்படும்னு சொன்னாலும் ஒரு மிருகங்கிற ஓமை. அந்த மிருகத்தோட வேலை என்னன்னு சொன்னான்னா மூமியனையும் காஃபியரையும் பிரிக்கிறது குரான் வசனம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்றாங்க மூக்கின் மேல் முத்திரையன் அப்படிங்கிறாங்க. அது அகமது ஹதீஸ் என்ன சொல்லப்படுதுன்னா தாபத்துல் அருள் வெளிப்படும். வெளிப்பட்டு என்ன செய்யும்? வந்துக்கிட்டு மூமினையும் காஃபியரையும் தரம் இருக்கக்கூடிய பேசும் பிராணி அப்படிங்கிறாங்க. பேசும் பிராணி முக்கியமான ஒரு மேட்டர். அடுத்து என்னன்னா மூக்கின் மேல் முத்திரையன் அப்படிங்கிறாங்க. இது எண்ணிக்கையால் கூடிக்கொண்டே போகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து முக்கியமாக சொல்றாங்கன்னா ஒருவனிடம் ஒட்டகம் வாங்கப்படும். இந்த ஒட்டகம் யாரிடம் வாங்கின கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? வந்துட்டு மூக்கின் மேல் முத்திரையிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒட்டகம் என்னங்கிறீங்க? அன்னைக்கு அரபு நாட்டில் ஒட்டகம் தான் விலைமதிக்க முடியாத ஒரு பொருள். ஒன்று மனை, வீட்டு மனை, இடம். ரெண்டாவது வாகனம். அன்னைக்கு வாகனம் சிவப்பு ஒட்டகம்னு அவ்வளோ விலை அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒட்டகம் வாங்கணும்னா, ஒரு வாகனம் வாங்கணும்னா மூக்கின் மேல் முத்திரை வேணும். இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் உங்களுக்கு கார் வாங்க முடியுமா உங்களால்? இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் கார் வந்து அரிசி வாங்கலாம், உளுந்து எல்லாம். கார் வாங்கணும்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். இந்த ஆதார் கார்டு என்ன செய்யறது? நாளைக்கு சிப்பாக, பயோ சிப்பாக மாற்றி செய்ய வந்துட்டு RFID சிப்பாக மாதிரி நெத்தியில் சொல்லுவோம், மூக்கல் மேலே சொல்லுவோம், கையில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்திரை என்பது எப்படிப்பட்டதுன்னா வந்து பேசும் பிராணிங்கிறீங்க. நம்மகிட்ட பேசலாம். எப்படி பேசுறாங்கிறீங்க? வந்து இந்த முத்திரையை போட்டால் தான் உங்களுக்கு வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடணும், நீங்கள் முத்திரையை போட்டுக்கீங்க, இந்த முத்திரை இருந்தாச்சு உங்களால் ஒரு பொருளை வாங்க முடியும், ரேஷன் அரிசி வாங்க முடியும், வீட்டு மரம் வாங்க முடியும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஆதார் இல்லைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஒரு பொருள் இடத்த வாங்க விற்க முடியாது.
அன்னைக்கு என்ன சொன்னாங்க, வாகனத்தை வாங்குவதற்கோ கண்டிப்பா என்ன பண்ணுறாங்க வந்துக்கிட்டு முத்திரை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. முத்திரை என்பது யார் கொண்டு வந்தாங்கிறீங்க? இந்தியாவுக்கு மட்டுமா கொண்டு வந்து உலகம் பூரா வந்துருச்சு. அப்போ யார் கொண்டு ஜஸ்ஸாசாக்கள் கொண்டு வந்தது யார்? கார்பரேட்டுகள். நீ முத்திரையை பற்றி யார் அதிகமாக பேசுகிறா? இன்னைக்கு நீ மோடி பேசினாலும் அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் கவர்மெண்ட் போடப்பட்ட சைன் தான். அது வந்து இந்த உலகம் பூரா குளோபலைசிங் ஆகக்கூடிய விஷயத்தில் வந்து முதல்ல சைன் பண்ணது என்னங்கிறீங்க? நரசிம்மராவ் தான் உள்ளே கொண்டு வரார். தஜ்ஜாலுடைய அற்புதங்களுக்காக வேண்டி கையெழுத்து போடுறது யாருங்கிறீங்க வந்துக்கிட்டு? நரசிம்மராவ். அதை வேகமாக கொண்டு வந்து யாருங்கிறீங்க? மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு வந்துட்டு. அப்போ நீ சிப் அப்படிங்கிறத பொருத்தப்படும் உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கவனிங்க, ஏன்னா இந்த தாப்பத்தொருளை பற்றி இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறாங்கன்னா, ரசூலா சொல்கிறாங்க, தமிமுத்தாரி அந்த தீவிர சந்திக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னா ஜஸ்ஸாசாங்கிற ஒரு மிருகம். முகம் இது மூலம் தெரிய அளவுக்கு முடியாது. வலை இன்டர்நெட் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம சுற்றி இன்டர்நெட்டு 5G வந்து நீங்கள் டெக்னாலஜிங்கிறீங்க, இல்லை நம்ம வந்து வாழ்கிற இதுக்குள்ள வாழ்றீங்க, இந்த வலைக்குள்ள வாழப்படும். இப்படி இன்டர்நெட் வலை வாழ அதே மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அப்போ அதே மாதிரிப்பட்ட இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஜெஸ்ஸா யாருங்க சொல்ல மாட்டேங்க. இது ஏன் ஒரு ஆளவை பாருங்க, ஜெஸ்ஸாக்கு வெளிக்காட்ட மாட்டாங்க. அமீமுக்கா இருக்குன்னு சனியை முடிச்சதை நீ ஏன் இப்படி இருக்க, நீ யார் கேட்கும்போது நான் தான் ஜஸ்ஸாசா மேற்கொண்டு உருவாக்க பேசலை. என்னான்னு பதில் சொல்லணும்ல, சொல்லலை. நீ உள்ள ஒரு ஆள் வெயிட்டிங், நீ பாரம் தஜ்ஜால் அடையாளம் காட்டுது. இப்போ தஜ்ஜாலே பேசிட்டு இருக்கிறதாப்புல இங்கே நம்ம என்ன கொண்டு வரோம்னா ஜஸ்ஸாசான்ற பேர் வருது, அது பேசுது. அப்போ பேசக்கூடிய பெரும் தாப்பத்துள்ள அருள் பேசும் பிராணி. இங்கே ஜஸ்ஸாசா, இங்கேயும் ஜஸ்ஸாசா. அடுத்து பைபிளில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஈசா இஸ்லாமை பொறுத்த 2ஆம் வருகையின் போது வந்து அந்த அந்தி கிறிஸ்துவை கொலை செய்யப்படும். அந்தி கிறிஸ்துவின் முன்னால் கள்ள தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படுவார் சொல்லப்பட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசி யார்? ஜஸ்ஸாசா. நம்ம சேட்டனிக் ட்ரினிட்டி சொல்லுவோம். இப்லீஸ் மூலமாக தஜ்ஜாலுக்கு வெளிச்சம். தஜ்ஜாலு ஜஸ்ஸாசாக்கு, ஜஸ்ஸாசா மக்கள்கிட்ட வர்றாங்க. ட்ரினிட்டி இப்லீஸு, அந்தி கிறிஸ்து, ஜஸ்ஸாசா. அவங்க சொல்லுவாங்க இப்படி லூசிஃபரு, அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. சேட்டனிக் ட்ரினிட்டி எப்படி சொல்லுவாங்க. அப்போ ஜஸ்ஸாசா இல்லைன்னா தஜ்ஜாலா எதுவும் செய்ய முடியாது. ஜஸ்ஸாசாக்கள் யாருன்னா கார்பரேட்டுகள். ரோத்ஷைல்டு சொல்றது கரெக்ட், எலன் மாஸ்க் சொல்லுவோம் கரெக்ட், நம்ம பில் கேட் சொல்லுவோம் கரெக்டாக இருக்கும். ஆனால் ட்ரம்ப் சொன்னதை நம்ப மாட்டோம், மோடி சொன்னதை நம்ப மாட்டோம். ஏன்னா மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஜஸ்ஸாசா சீக்கிரம் மாற மாட்டாங்க. அப்போ என்னென்ன இன்னைக்கு இந்த சிப்பை பற்றி யார் அதிகம் பேசுகிறா? சிரிச்சு மழுகுறாங்க, பேசி மழுப்புறாங்க. யாரு? மோடி என்ன சொல்கிறாரு இருந்துக்கிட்டு போட்டா நல்லது, போடாட்டா போடும். அங்கே பெஞ்சமின் நெதன்யாஹூ செஞ்சா போடுற உங்களோட யூத ரப்பிமார்கள் வந்து கூடாதுன்னு சொல்லி சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அதே நேரம் இவன் சும்மா விட்டானா? யாரு? பில்கேட்டு போட்டே ஆகணும், போட்டே ஆகணும், போட்டே ஆகணும்னு சொல்கிறான். ஜஸ்ஸாசா சங்கு. யாரு சங்குங்க? தஜ்ஜாலே சங்கு. இப்போ நம்ம வந்து பொருத்தி பாருங்க. முதல்ல சொன்னோமா இல்லைங்களா? தாப்பத்துள்ளார்களுக்கு வெளிப்படும். முதல்ல மேற்கே சூரியன் உதிக்கும். சூரியன் உதிச்சிருச்சு. என்ன? தஜ்ஜால் அங்கே போயிட்டான். அவன் ஆளுங்க யாரு? ஜஸ்ஸாசா, பில்கேட்டுகள் மாதிரி ஆளுங்க சில அன்னைக்கு வலியுறுத்துறாங்க. அப்போ போடப்பட்டு கொண்டே இருக்குது. மூக்கிங் உத்தர போடப்பட்டுட்டே இருக்குது. ஒன்றுங்கிற உங்கள் மாஸ்க்கை வந்து கம்பல் பண்ணிட்டாங்க. மாஸ்க் இல்லாமல் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்க முடியாது. நாளைக்கு என்ன சொல்லுவான்? வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடு, நீ போட்டு கேட்டாங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவோம், நீ டூப்ளிகேட் சீட்டு கொண்டு வந்துடும். அதுக்கு செய்யலாம், சிப்பு தர்றோம் பொருத்திக்கோ அப்படிமா. அப்போ சிப்பு ஒன்று பொருத்துவோம், ஆதார் கார்டை கையில் வச்சுருப்போம். நாளைக்கு 4 வருஷம் நினைக்கிறீங்க இந்த ஆதாரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் சிப்பில் பொருத்தியாச்சு, நம்மள்கிட்ட கேட்க பொருத்திடுவான். இல்லைங்க, நான் ரிலையன்ஸு சூப்பர் மார்க்கெட்டில் போய் என் ஃபோன் நம்பர் சொல்லி பில் போட சொன்னான். ஃபோனை சொல்லி இமெயில் ஐடி வரைக்கும் நான் கொண்டு வரோம். என் அட்ரஸ் தான், என் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவன் சொன்னேன். நான் வந்து அவன் என்ன அடுத்து சொல்கிறான், சார் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக பாருங்கள் சார், இமெயில் ஐடி தான் கேட்குறான். அப்போ இன்ஃபர்மேஷன் ஆச்சு நீங்கள் வந்துக்கிட்டு ஈஸியாக நீ கார்பரேட் கையில் போயிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் சொல்ல மாட்டான்ட்ட யார் சொல்கிறா? ரிலையன்ஸு ஜஸ்ஸாசா சொல்லிடுறான், உங்கள் அட்ரஸ் இதான் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறான். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் நான் உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் மாஷூரா மாதிரி ஒரு ஆலோசனை கருத்துக்கள் நான் உங்கள்கிட்ட நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். மறுமை நாளுடைய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து 1, 2, 3 பெரிய அடையாளங்களை சொல்கிறப்ப ஒவ்வொரு ஹதீஸ்லையும் கொஞ்சம் மாற்றமாக இது முதலாவது அடையாளம் மாற்றமாக கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அது இல்லை நான் முடிச்சிடுறேன், சொல்லிட்டு விட்டுறேன். அது வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலா சொல்கிறாங்க இதில் வந்து மூமீன்கள்னா யாருங்கிறீங்க? இறையச்சம் தேவை. இறையச்சம் நல்லா தனி ஒரு இல்மு கொடுப்பான். அதாவது நுபுவத்தோட அனைத்து வாசல் அடைக்கப்பட்டு விட்டால் நல்ல கனவை தவிர சொல்லணும். நுபுவத்தினுடைய ஒரு பகுதியாக கனவு யாருக்கு இருக்கு? நல்ல கனவு மூமீன்களுக்கு வரும் கண்டிப்பாக. அப்போ இது வந்து வெளிப்பாடு என்பது மூமீன்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து தேடி பிடிக்க வேண்டிய நீங்கள் உள்ள முயற்சிகள், உங்கள் முயற்சி வெற்றின்னு நல்லா சொல்கிறான்.
முயற்சியே செய்யணும் வெற்றி கிடைக்க போறதில்லை. அது மாதிரி இந்த இல்மை பொறுத்தவரை எப்படின்னா, தஜ்ஜால் வெளி வருவான், அவன் நித்திர காஃபின்னு எழுதப்பட்டிருக்குன்ற சொல்றாங்க, காஃபேரான்னு சொல்றாங்க. அது மூமின்கள் அறிவார்னு சொல்றாங்க. காஃபின்னு எழுத்து இருந்தான்னா படிச்சு எல்லாருக்கும் தான் தெரியுமே. மூமியனுக்கு தெரியும், முஸ்லீமுக்கு தெரியும், காஃபிருக்கு, முனாஃபிக் எல்லாருக்கும் தெரியுமே. மூமின்றது தான் அறிவார்னா நாங்க பகிரங்கமாக என்ன செய்யப்பட்டிருக்காது, காஃபின்னு எழுதப்பட்டிருக்காது. அப்படி எழுதி இருந்தான்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண தெரியாத தஜ்ஜாலுக்கு. மூமின்கள் அறிவார்னு சொன்னாலே நாங்க இல்மெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கோம். இல்மை ஒழிச்சு கியாமத்துடைய எல்லா விஷயங்களையும் எல்லாம் இல்மாக ஒழிச்சு தான் வச்சிருக்காங்க. அப்ப மாத்தி மாத்தி சொல்லல ரசூலுல்லாஹ், குழப்பி விடுறான்னு சொல்றாங்க. நீ அறிவை கொண்டு கண்டுபிடிக்கணும். நீ அல்லாஹ்ட்ட இறையச்சம் இருந்து நோக்கம் இறையச்சமாக இருந்தால் சமூகத்துக்கு நல்லது சொல்லி நினைச்சா அல்லாஹ் இல்மை கொடுப்பான், அவனை எளிமைப்படுத்தி கொடுத்துருவோம். இதுதான் குழப்பல ரசூலுல்லாஹ் இங்கிட்டன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா போர்களை சொல்லும் பொழுது இங்கிட்டன் ஒரு போர் ரஷ்யா போர் நடந்துட்டு இன்னொரு போர் நடக்கும், செயின் போர் சொல்ல முடியாது. இது சம்பந்தமான விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கரெக்டான சப்ஜெக்ட் தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க, மாஷா அல்லாஹ். தஜ்ஜாலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவன் இளைஞனாக இருப்பான், உடல் பருமனவனாக இருப்பான், சிவந்தவனாக இருப்பான், 2 கால்களுக்கிடையே இடைவெளிகள் இருக்கும், அவனுடைய தலைமுடி சுருள் சுருளாக இருக்கும், அதாவது அடர்ந்த மரத்தினுடைய கிளைகள் போல இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய அடையாளங்கள். அவன் மனிதன் தான் அப்படிங்கிறதுல எந்த வித ஒரு மாற்றமும் சொல்லாத அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனை பற்றி நாம் தெரிஞ்சுக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்காக தஜ்ஜாலுடைய, அதாவது ஆக்சுவலாக அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும். இது என்னை பொறுத்தவரையும் தவறான வார்த்தை. அந்தி கிறிஸ்து, கடைசி கிறிஸ்துன்னு சொல்வதை விட ஆன்டி கிரைஸ்ட், ஒன் ஓர் அகெயின்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் இஸ் கால்டு ஆன்டி கிரைஸ்ட். அதாவது கிரைஸ்டுக்கு யார் எதிராக இருக்கிறாங்களோ அவங்க ஆன்டி கிரைஸ்ட், அதுதான் சரியான வார்த்தை. அந்த ஆன்டி கிரைஸ்டுக்காக வேண்டி பிரசல்ஸில், பெல்ஜியத்தில் 1992ஆம் ஆண்டு ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டருங்கிறதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவனுக்காக ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சீட்டும் கொடுத்து 666 அப்படின்னு ஒரு சீட்டும் கொடுத்து அவனுக்காக பார்லிமெண்ட்டில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம முஸ்லீம்களுக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. கூகுள் சர்ச்சில் போய் ஆன்டி கிரைஸ்ட் இன் பிரசில்ஸ் ஆன்டி கிரைஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் பிரசில்ஸ் இன் பெல்ஜியம் அடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. லிங்க் 666 விழுந்தோம். அந்த லிங்க்கில் போனால் அவனுக்காக வேண்டி போட்டிருக்கிற யூரோப்பியன் யூனியன் போட்டிருக்கிற பார்லிமெண்ட்டு, அவனுக்காக ஒதுக்கக்கூடிய சீட்டு, அவனுக்காக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டு, அது ஃபியூச்சரில் இப்படி பண்ணணும், நம்ம வர்றப்போ இப்படி வெல்கம் பண்ணணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு கிறிஸ்துவ சகோதரர் அதை விட்டு வைக்கிறார். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அதாவது யூரோப்பியன் யூனியன் ஆன்டி கிறிஸ்துடைய வருகைக்காக ஐரோப்பிய யூனியனும் தயாராகிடுச்சு, சவுதி அரேபியாவும் தயாராகிடுச்சு. அதனுடைய விளைவுகள் தான் எம்ப்ளம், அதாவது போலீஸ் ஃபோர்ஸு, அதனுடைய ஒற்றைக்கண், அவனுடைய ஒற்றைக்கண். அதாவது தஜ்ஜாலை பற்றி சொல்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவனுடைய ஒரு கை பச்சை நிற கண்ணாடி மாதிரி இருக்கும், இன்னொரு கண் உலர்ந்த சுருங்கிய திராட்சை கொண்டு இருக்கோங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கண் அடையாளத்தை தான் மெயினாக வச்சு இன்றைக்கி அந்த இல்லுமினாட்டிங்கிற பேர்லேயும் அந்த உலகத்தில் ஆனால் எல்லாருமே ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. அவனுடைய வருகை நெருங்கிடுச்சுங்கிறத ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுடைய ஆட்சியாளர்களும் சரி, சவுதி அரேபியோட ஆட்சியாளர்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது தெரிஞ்சிருச்சு. அவனுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி தஜ்ஜாலுடைய பேலஸு இன்னும் அரேபியாவில் மதீனாவுக்கு பக்கத்தில் 7 கிலோமீட்டருக்கு தானே அவனுக்காக ஒரு பேலஸை கட்டிட்டாங்க. அதனுடைய விளைவுகள் தான் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒன்னை சிம்பல், எல்லா உலகத்துலேயும் ஒன்னை சிம்பல். அதுதான் அது ஒரு பக்கம் இருக்குங்க. இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி என்கிட்ட கருத்து கேட்டிங்கன்னா நான் அது சம்மந்தமாக நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அதை சேர்த்து வைக்கணும் ஜனங்களுக்குங்கிறது எனக்கு ரொம்ப நாள் எண்ணம். அவங்கள்ட்ட பேசப்பட எல்லா வாய்ப்பை கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ரசூல் எல்லாம் மறுமை நாளுடைய அடையாளத்தையும் மறைச்சி வச்சுருக்கிறான்னா அதை வெளிப்படையாக காமிச்சு எல்லாரும் வழங்கிக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துட்டா உலகத்தில் உள்ளவங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒஷார் ஆகிடுவாங்க. அதை எப்படி பிளாக் பண்ணலாம், தடுக்கலாங்கிற அந்த முயற்சிக்கு போவாங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல காரணங்களுக்காக மறைச்சி வச்சுருக்கிறான். மறுமையை யார் விசுவாசிக்கிறா, நரகனுக்கு உண்மையிலேயே இருக்குங்கிறத யார் நம்புறா, யார் நம்பலை, இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கிறா, பல சோதனைகளுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சி வச்சுருக்கான். அதே நேரத்தில் அவன் ஒரு சில நாடியவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்கள் இப்படி மாற்றி ஆனால் இத்தனை 10 அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் நடக்குங்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்று, நீங்கள் ஏற்கனவே முதலாவது கேட்ட கேள்வி மெஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, அதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. மெஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி புரிஞ்சுப்பாங்க? மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய கிலாஃபத்துக்கு அவங்க மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டமைப்பு நிச்சயமாக கட்டமைப்பு சரியாக்கப்படும். இல்லைனாக்கா இஸ்லாமிய கிலாஃபத்துக்கு, உண்மையான ரியல் கிலாஃபத்துக்கு அவங்க மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரலன்னா நடக்காது. அவங்களுடைய வருகை பக்கத்தில் வெகு சமீபமாக ஆகிவிட்டது. ஏன்னா குரான்ல எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாக்களிச்சிட்டான்னா
மறுமையினால் நிச்சயமாக நெருங்கி விட்டது. அதனுடைய அடையாளங்கள் பல திட்டமாக வெளியே வந்து விட்டனாங்கிறான். அது யாஜூஜ் மாஜூஜுடைய வருகையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய மற்ற அடையாளங்கள், ஒரு சில அடையாளங்கள் இப்போ நிறைய அடையாளங்கள் வெளியில் வந்துருச்சு. நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன இப்போ மறுமையுடைய முதலாவது அடையாளத்தை பற்றி சொன்னேன். இது மேமனில் தீப்பழம்பு தோன்றுச்சுன்னா இன்ஷல்லா அவங்க அனஸ்ரல் எல்லாரும் அந்த ஹதீஸில் சொன்ன கிழக்கு திசையில் தோன்றக்கூடிய தீப்பழம்பு மேற்கு திசையில் மக்களுடைய ஒன்று சேர்த்து விடுங்கிறோம். அந்த கிலாஃபத்து ரியல் கிலாஃபத்து அந்த நேரத்தில் செட்டாகி உட்காந்துருக்கு இன்ஷல்லா. ஸோ அது மறுமையினுடைய முதலாவது அடையாளமாக என்னுடைய பார்வைக்கு நான் ஊகிக்கிறது நடந்து கொண்டு இருக்கின்றது, அதாவது நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸிங்கில் இருக்குங்கிறத நான் ஊகிக்கிறேன். ஒன்று. இரண்டாவது ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அரபு பூமியில் தான் தோன்ற போகிறாங்க. ரசூலுல்லாஹுடைய ஹஸன் ரலியல்லாஹு அவங்களுடைய வம்சாவளியில் தான் தோன்ற போகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய வம்சாவளியில் தான் தோன்ற போகிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அவங்க வர்றப்ப அவங்க சவுதி அரேபியாவுடைய அரசியல் மட்டுமல்லாமல் உலக அரசியலை கண்காணிக்கக்கூடியவங்களாம் வருவாங்க. அவங்க தொழுகைக்கு தொப்பி போடலாமா வேண்டாமா, விரல் ஆட்டலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு உலக அரசியலில் பிரிந்து கிடக்கக்கூடிய சமுதாயங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் ஷாக்கிரா தான் அவங்க வரப்போகிறாங்க. அப்போ ஷாக்கிரா அவங்க வரப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளர் வரப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஜகிஸ்தான்லேருந்து, அர்மீனியாவிலேருந்து, அசர்பைசான்லேருந்து மேற்க மொராக்கோ, துனிசியா வரைக்கும் எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஒரு குடையின் கீழே வந்தோம். கிலாஃபத், அதுதான் ரியல் கிலாஃபத். அப்போ அவங்க வர்றப்போ மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றப்போ என்ன எப்படி அவங்க மக்கள் புரிஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், மெஹதி அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசியலில் கற்றுக்கொண்டு அவங்க சவுதியில் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் நிச்சயமாக சவுதி அரேபியா மண்டலம் தோன்றத்தான் செய்யும். அப்போ மதீனாவில் நீங்கள் சொன்ன அந்த ஆரம்ப ஹதீஸின் அடிப்படையில் ஜெருசலத்தின் எழுச்சியானது மதீனாவிற்கு தீங்கு உண்டாக்கும். மதீனாவிற்கு தீங்கு ஏற்படும் சமயமானது கான்ஸ்டான்டினோபிள் கூடிய வெற்றியாகும். கான்ஸ்டான்டினோபிளுடைய வெற்றியானது தஜ்ஜாலுடைய வருகைக்கான நேரமாகும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸில். அப்போ மதீனாவுக்கு ஒரு தீங்கு நேரம் போகுது. அது எப்படி யுத்தங்கள் மூலமாகவா, இல்லை ராக்கெட் மிசைல்ஸ் இது மூலமாகவா, ஏதோ ஒரு ரூபத்தில் மதீனாவுக்கு ஒரு தீங்கு நேரம் போகுது. அந்த நேர காலகட்டத்தில் இவன் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா வருவார்களே. ஆனால் அவங்க கண்டிப்பாக யூரோப்பிய நாடுகளையும் மற்ற நாடுகளையும் அவங்க எதிர்க்கக்கூடியவங்கள தான் வருவாங்க. அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடியவங்க இவங்க யார் புதுசாக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு அவங்க எதிர்க்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதுக்காக தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெஹதி அலைஹிஸ்ஸலாமுக்காக வேட்டையாடக்கூடிய நாடுகள் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்காது. நமக்கு இதெல்லாம் விளங்கலாம அவங்க அதுக்கு ஒசாமா பின் லேடன் இவங்க தீவிரவாதி அவங்க தீவிரவாதி இப்படின்னு போட்டு உலகத்தை குழப்பிக்கிட்டு அவங்கள வேட்டையாடக்கூடிய கண்டிஷனில் தான் எல்லா நாடுகளும் இருந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் உட்பட, மொசாட் உட்பட. அப்போ மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க தோன்றும் போது உலக அரசியலை கண்காணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மதீனாவுக்கு தீங்கு நேரக்கூடிய நேரத்தில் அவங்க உலக நாடுகளை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களே வேட்டையாடுறதுக்கு நிச்சயமாக ஒரு உம்மத் வரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்திலேருந்து அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு படை வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த படை மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி வரும். இவங்க மதீனாலேருந்து மக்காவை நோக்கி போவாங்க, ஷிஃப்ட் செய்வாங்க. ஷிஃப்ட் செய்கிற பட்சத்தில் அந்த மதீனாவில் அந்த படை நுழையும், அந்நிய படை நுழையும். அதான் அந்நிய படைனா நம்மளுடைய உம்மத்திலேருந்தே படை வராங்கிறாங்க. நான் அதை ஊகிக்கிறேன் மதீனாவுடைய படையாகவே இருக்கும். ரியாத் சவுதி அரேபியாவுடைய படையாகவே நிச்சயமாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஊகிக்கிறேன். அப்படி அவங்க வரக்கூடிய இதில் அவங்க மக்காவுக்கு அவங்க போகக்கூடிய பட்சத்தில் காபத்துல்லாவில் போய் இது மனிதர்கள் வாடியின்றி அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் அந்த பதவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க நல்லவர்கள் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஒரு காலம். அவங்க ஏன் வேண்டாங்கன்னா, நான் மெஹதி அல்ல, என்னை விட்டுடுங்க, நான் வேணான்னு அவங்க சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக பதவிக்கு நல்லவர்கள் பதவிக்கோ பதவி ஆசைக்கோ பதவிக்கோ உலக கண்ணியத்திற்கோ அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. நல்லவர்கள் ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் அவங்க மறுக்கலாம், எனக்கு வேண்டாம்னு ஒரு காலம் மறுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய ஊகம் தான். அல்ல குரானை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, ஊகிக்க வேண்டாமான்னு சொல்கிறான். ஸோ அவங்க பையத்து நடக்கும், உலகளாவிய அளவில் எல்லாம் ஒரு யூனிட்டிக்கு வந்துடும். இஸ்லாமிக் கிலாஃபத் தான் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் கிலாஃபத்துக்கு வந்துடும். அவங்க வந்த 7வது வருஷத்தில் தஜ்ஜாலுடைய வருகை நெருங்கிடும். ஹதீஸின் அடிப்படையில் தஜ்ஜாலுடைய வருகை நெருங்கிடும். தஜ்ஜாலுடைய வருகை நெருங்கிடுச்சுன்னா ஆன்டி கிரைஸ்ட் அவன் வந்துட்டான்னா பலவித குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நிச்சயமாக அது கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அந்த தஜ்ஜாலுடைய வருகைக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், யூரோப்பியன் யூனியன் தயாராகிக்கிட்டு இருக்கு, சவுதி அரேபியா உட்பட எல்லா நாடுகளும் தயாராகிக்கிட்டு இருக்கு. அவங்க தாண்டி பார்லிமெண்ட்டே போட்டிருக்காங்கிறத நான் மீண்டும் தான் திக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க. கூகுள் சர்ச்சில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்டி கிரைஸ்ட் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் பிரசல்ஸ் இன் பெல்ஜியம்னு அடிச்சுட்டா 666ங்கிற லிங்க்கில் போய் நம்மளே போய் பார்த்துக்கலாம். அதில் எல்லாமே ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இது அதோடய விளக்கங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. ஒன்று. ரெண்டாவது, தஜ்ஜாலுடைய வருகைக்கும் பிற்பாடு தான்
இந்த சூரியனுடைய மேற்கில் உதிக்கிறது நடக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இதை கூட நான் வந்து சகோதரர் முஸ்தபா அவங்களுடைய சேனலுக்கு வந்து என்னுடைய இதுலேருந்து மெயிலேருந்து ஒரு இது கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்கன்னா மகசூரா ஆலோசனைங்கிறது வந்து இஸ்லாமிய உலகம் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஆலோசனை பண்ணி ஒப்படைக்கக்கூடிய நம்ம ஒரு கடமையில் நம்ம இருக்கிறோம், காலகட்டத்தில் இருக்கிறோம், கடமையில் இருக்கிறோம். இதை வந்து மறைச்சி வச்சுட்டு பேசாமல் விட்டுட்டு நம்ம தொழுகை வணக்க வழிபாடுகளையே பேசிக்கிட்டு இதை எத்தி வைக்காமல் இருப்பது வந்து மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாது. நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் வந்து எதுவுமே புரிஞ்சிக்காமல், அடையாளங்களை புரிஞ்சுக்கிறவங்க அட்லீஸ்ட் தௌபாவது செய்வாங்க, அல்லாட்ட பாவம் மன்னிப்பாக கேட்பாங்க. புரிஞ்சுக்காமனா அதுவும் தௌபா கூட கேட்க மாட்டாங்க ஒன்றாவது. இப்போ நான் உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் கேட்ட ஆன்சருக்கு நான் வரணும்னு, சூரியன் வந்து மேற்கில் உதித்து மேற்கிலே மறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளின் ஒரு உலமா அவருடைய புஸ்தகம், எனக்கு அந்த புஸ்தகத்துடைய பேர் நான் பார்த்தா நான் சொல்லி கையில் வச்சுருக்கேன். அதில் வந்து அவர் சொல்கிறாரு சூரியன் மேற்கில் உதித்து மேற்கிலேயே மறையும் ஹதீஸில் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. என்னுடைய ஆய்வுக்கு நான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப முதலாவது அடையாளம் உலக மறுமை நாள் முதலாவது அடையாளமாக கிழக்கு திசையில் தோன்றக்கூடிய அனசரலில் கூறினது மாதிரி கிழக்கு திசையில் தோன்றக்கூடிய தீப்பழம்பு மேற்கு திசையில் மக்களை ஒன்று சேர்க்கும்போது, அதாவது ஏமனில் தீப்பழம்பு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்ன ஏமன் தீப்பழம்பு நான் முதலாவதாக நான் என்னுடைய ஊகத்துக்கு கொண்டு வரேன். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த ஏமனில் தீப்பழம்பு தோன்றுச்சுன்னா இன்றைக்கி இஸ்லாமிக் கிலாஃபத் வந்துடும். ஃபஸ்ட் அடையாளம் ஓவர். ரெண்டாவது அடையாளம் இன்ஷா அல்லாஹ் நாடினாலே தவிர தஜ்ஜாலுடைய அடையாளமாக இருக்கலாம். அவன் வந்துட்டான்னா அவனுக்கு அடுத்தது இந்த சூரியன் மேற்கில் உதிக்கும்ங்கிறத நான் வந்து அஷ்யூம் பண்ணுறேன். எப்படி அஷ்யூம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் பல வருஷமாக குரானையும் ஹதீஸுங்களையும் நான் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறதன் அடிப்படையில் நான் எப்படி வழங்கிக்கிறேன்னாக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நம்ரூதுங்கிற மன்னன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விகள் கணக்கு கொடுக்குறப்ப நீ வந்து சூரியனை மேற்கு திசையிலேருந்து உதிக்க போய் நான் வந்து இறைவனை ஏற்றுக்கிறேங்கிறான் அப்படின்றாங்க. அதை அவன் மறுத்தரான் முடியலன்ட்டு. அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் இந்த சூரியன் மேற்கில் உதிக்கிறது நிகழலாம் அப்படின்னு நான் என்னுடைய மனசில் ஊகம் பண்ணுறேன். ஏன் ஊகம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஜ்ஜால் வரக்கூடிய அவ்வளோ உனக்கு வந்து வானத்தை பார்த்து மழை பெய்ய பூமியை விளைச்சல் நீ வெளியே செய்ய இப்போ புதையல்களை வெளியே கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் அவன் வந்து இப்போ ஒரு தலையோட வாழை கட் பண்ணி அந்த மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய இத்தனை ஆற்றல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்துருக்கும் பட்சத்தில் அவனுடைய ஒரு கண்ணை அவனால் சீர்பற செய்ய அவனால் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இமாம் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்பொழுது தஜ்ஜாலுடைய வருகை அவங்க காலகட்டத்தில் நிகழும்போது இமாம் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நீ சூரியனை மேற்கு திசையிலிருந்து உதிக்க செய்யணும் இப்படி கேட்டுக்கொண்டால் நிகழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. இது ஒரு ஆய்வு தான், ஊகம் தான். அப்படி நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது வந்து சிஸ்டம் மாறாது, எப்போவுமே வந்து ஒரு சிஸ்டம் மாறாது. ஏன்னா நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா, பத்ர் யுத்தத்தில் வந்து முஸ்லீம்கள் 313 பேர், காஃபியர்கள் எண்ணிக்கை அதிகம். அப்போ இப்லீஸ் சொல்கிறான் படைகள் பின்னோக்கி பின்வாங்கும் பொழுது, நீங்கள் காணாதே நான் காண்கிறேன் அப்படின்னு. அப்போ மலக்குகள் வந்து முஸ்லீம்கள் சப்போர்ட்டாக செய்கிறாங்க, போர் செய்கிறாங்க. இது யார் பார்க்குறாங்க? காஃபியருக்கு தெரியாது, முஸ்லீம்களுக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, அவர்களை பொறுத்தவரை 313 செஞ்ச ஆயிரக்கணக்காக ஜெயிச்சோன்னு சொல்கிறோம். ஆனால் கூட இன்னது யாருங்கிறீங்க? மலக்குகள் டைரக்டாக இறங்கி போர் செய்தால் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். சிஸ்டம் நியாயம் சொல்கிறேன்னா, அது மாதிரி இப்போ மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் அல்லாஹ்வுடைய உதவியோட கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு சிஸ்டம்ங்கிறது. இது அல்லாஹ்வுடைய படைப்புகள். இன்னொரு விஷயம், சூரியன் மேற்கே உதித்தால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடும் வச்சுக்கொள்வோமே. இன்னைக்கு மனுஷன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறீங்க? அன்னைக்கு சுலைமான் நபிக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தாங்க. ஃப்ளைட்டில் போனார், மரத்தால் ஆன ஃப்ளைட் சொல்லுவாங்க. காலை பயணம் 1 மாத தூரம், மாலை பயணம் 1 மாதம். அன்னைக்கு இப்ராஹிம், அதாவது சுலைமானுடைய வரலாறு தெளிவாக படித்தா தான் தஜ்ஜாலை பற்றி புரிஞ்சுக்க முடியும். மிக முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா அங்கே பிரியுது. சுலைமானுடைய ஆட்சி வரைக்கும் இஸ்ரேல் சமுதாயம் நல்லா இருந்துச்சு. சுலைமானுடைய வஃபாத்துக்கு அப்புறம் இந்த இஸ்ரேல் சமுதாயம் என்ன ஆகி போச்சுங்கிற யூத சமுதாயம் தஜ்ஜாலோட சேர்ந்துட்டான். வழிகள் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அப்போ அவனுக்கு கோவம் என்ன? சுலைமான் நபி ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி கொண்டு வரணும். ஏன்னா என்னுடைய வர்க்கமாக ஜின்னின்னு ஆட்சி செஞ்சுட்டே நீங்கள் அந்த கோவத்தில் இருக்கிறாங்க. அப்போ தான் சுலைமான் நபி கனவு காண்றாரு. வெளிப்பாடு என்ன வருதுங்கிறீங்க? அவருடைய சிம்மாசனுக்கு ஒரு படத்தை, ஒரு தீமையை பார்க்குறாரு, அல்லது ஒரு முண்டத்தை பார்க்குறாரு. இந்த முண்டத்துக்கு அர்த்தம் என்ன? என்னுடைய சிம்மாசனம் ஒருத்தன் உட்கார போகிறான், யா அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆட்சி வேற என்ன கொடுத்துறாரு. அப்போ அதான் அர்த்தம். நம்ம ஆளுங்க கூட நம்ம தமிழ்நாட்டில் சில குறிப்பாக சில பேர் செய்கிறாங்க மொழிபெயர்ப்பு. ஏன்னா இங்குள்ள அரபிக் ஸ்காலர்ஸ் அரபி ஞானத்தில் வெளிப்பாடு இருந்துச்சு. மொழிபெயர்ப்பு தப்பு. அரபி மொழிபெயர்ப்பு மூலமாக
குரானுக்கும் ஹதீஸுக்கும் மொழிபெயர்ப்பு கொடுத்தோம்னா தவறான கண்ணோட்டம். ஏன்னா குரான் என்பது வகி, ஹதீஸு வகி. இந்த குரான் வகிக்கும் ஹதீஸ் வரைக்கும் 5 மனுஷன் எழுதி வச்ச அரபு இலக்கணத்தை வச்சு விளக்கம் கொடுக்கறது. குரான் சொன்ன விளக்கம் எங்கிருந்து வரணும்னா முந்தைய கால ஆரிஃபின்கள், அவுலியாக்கள், இமாம்கள், அஹ்லுல் பைத்துகள் இவங்கள்ட்ட இருந்தால் விளக்கம் கொடுக்குமே தவிர அதையெல்லாம் தூக்கி புறந்தள்ளி வச்சுக்கிட்டு இவரு புத்திசாலின்னு கொடுத்தாலும் இது வழிகேடு. அப்போ வழி உதாரணம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, உதாரணம் பிஜியோட தப்சீல் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்துக்கிட்டு சுலைமான் நபி படுக்கையில் படுத்துட்டாரு நோய்வாய்ப்பட்டு, அவர் செஞ்ச தப்பால. அப்போ நோய்வாய்ப்பட்டு கிடந்ததுனால அந்த அவருடைய சிம்மாசனம் அவரே நோய்வாய்ப்பட்டு கிடந்தாரு, முண்டமாக காட்டினா. அப்படி இது நோய்வாய்ப்பட்டவர் எந்த ஹதீஸில் பார்த்தாரு? இவர் படுக்கையில் கிடந்தவர் படுக்கையில் கனவுல காணணும், சிம்மாசனம் யாரும் படுக்கையில் படுப்பாங்களா, நோயாளி படுப்பாங்களா? அப்போ என்ன செய்யப்படுது? தவறான மொழிபெயர்ப்பு ஒன்று. இரண்டாவது என்ன, தஜ்ஜாலை காட்டி கொடுக்காது. பொதுவாக மொழிபெயர்ப்பு மோசடி பண்ற என்ன பண்ணுவான்னா, இப்லீஸையும் ஜின்களையும் சைத்தான் ஜின்களையும் தஜ்ஜாலை காப்பாற்றுவார்கள். என்ன சொல்லப்படும்? எனக்கு கொடுத்த சிம்மாசனம், அதான் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்யணும், யா அல்லாஹ் என் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன், என் ஆரோக்கியத்தோடு பிரார்த்தனை செய்யணும். நோய்வாய்ப்பட்டு கிடந்து எனக்கு கொடுத்த ஆட்சியை பற்றி அவருக்கு ஏன் துவா செய்யணும்? அப்புறம் என்ன செய்யறான்? அவர் என்ன வெளிப்பாடு? ஏன் சிம்மாசனம் ஒருத்தன் ஆட்சி செய்ய போறான்? இன்னைக்கு எந்த பள்ளிவாசல், பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் தேர்ட் டபுள் கட்ட போறோம், அங்க யாரும் உட்கார போறா? தஜ்ஜால் உட்கார போறான். எல்லா ஏற்பாடு பண்றாங்க. என்னைக்கு தெரிஞ்சிருக்கு? அன்னைக்கு சுலைமான் நபி தெரிஞ்சிருக்குது. அவன் ஆட்சி கொடுக்காதான் துவா செஞ்சுட்டாரு. நிச்சயமா ஆள போறது இல்லாம அவன் ஆள முடியும். 40வது நாள்ல அவன் சோழி முடிஞ்சு போகும். வெளிவந்த அதுக்கு தனியா வர இந்த சூரியன் மேற்குல வர அந்த இடத்துல வந்துடும். அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்குன்னா, இந்த சிஸ்டம் மாறக்கூடாதுன்னு சொன்னல. அப்ப மேற்கே உதிக்கும் சூரியன் அது சொல்ல வந்தது. மேற்கே சூரியன் உதிச்சுன்னா இன்னைக்கு காற்றை வச்சுதான் அன்னைக்கு சுலைமானுக்கு காற்றை கட்டுப்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு காற்று யாரு கட்டுப்பட்டு கொடுத்துருக்கு? யாருக்கு? 24. செல்போன் என்ன மனுஷன் வாழ முடியுமா? ஃப்ளைட்டு, செல்போனு, எல்இடி பல்ப் பார்த்து என்ன மின்சாரமா இருக்கட்டும், இதில் நாங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கீங்கிறீங்க? காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்கு. காற்று இல்லைன்னா ஃப்ளைட்டு போகாது, காற்று இல்லைன்னா கப்பல் போகாது, காற்று இல்லைன்னா செல்போன் இயங்காது. அப்போ காற்று என்ன பிரதானமான ஒரு பொருள். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிச்சால் காற்றின் திசை மாறி அடிக்கும், ஃப்ரீக்வன்சி மாறி இதெல்லாம் வேலை செய்யுமா? செல்போன் வேலை செய்யணும்னா ஃப்ளைட் ஓடுமா? ஃப்ளைட் ஓடணும்னு கார் வாரம் நடக்குமா? அப்போ சிஸ்டம் அல்ல, சிஸ்டத்தை மேற்கே சூரியன் உதித்து சிஸ்டம் மாறி போகும். அப்ப திரும்ப ஆகிடும். நம்ம திரும்ப என்ன செய்யறீங்க? கல்லுங்கள் உரசலாம். சூரியன் வந்து மேற்குல உதிச்சு கிழக்குல மறைன்னு சொல்லுவாங்களா? இல்ல, மேற்கே உதிக்கும் சொன்னாங்க. சொல்ல மறையெல்லாம் பேசவில்லை ஹதீஸ்ல. சரி, கிழக்கே உதி சூரியன் மேற்கே உதிக்குன்னா உவமை. அப்ப அது எடுத்தா மட்டும்தான் அதை டைரக்டா எடுத்தா சிஸ்டம் மாறி போகும். ஈசா நபி இவங்க சொல்ற கதைக்கு வந்துடலாம். எப்படி ஈசா நபி செய்வாங்க? குதிரை மேல வருவாங்க, தஜ்ஜால் கழுத மேல வருவான், கழுதை குதிரை போட்டி நடக்கும், எவஜூத் மோஜி நிசிமா நின்றுக்கிட்டு மலையை பிச்சுக்கிட்டு வருவாங்க. இவங்களுடைய பழைய விட்டலாச்சர் கதை சரியாயிடும். இதுதான் இவங்க எது கொண்டு வர்றாங்கன்னா, நம்ம கிறுக்கன் ஆக்குறாங்க. யாரு? கியாமனாவுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுதெல்லாம் கிறுக்கன் ஆக்குறாங்க. அவங்க அறிவு நல்ல அறிவு தான், அறிவை நான் குறை சொல்லலைங்க. இவங்க என்னன்னா, மதீனா யூனிவர்சிட்டி என்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சோ மதீனாவுடைய அழிவு. ஏன்னா மதீனாவுடைய யூனிவர்சிட்டி தான் எல்லாம் பரப்பப்படுது வெளியே. என்ன இருக்கிறீங்க புதுசா? அதாவது என்னைக்கு வந்து இப்ரு சவுதும் அப்துல் வஹாபும் சேர்ந்து மதீனாவுடைய கர்பலாவில் வந்து கொள்ளையடிச்சாங்க, கனிமத்து பொருளை கொள்ளையடிச்சாங்க. அதாவது கனிமத்து வந்து மக்காவுடைய மதீனாவுடைய பள்ளிவாசலுடைய சொத்தை கொள்ளையடிச்சாங்க. ஈராக்கில் போய் செஞ்சாங்க. வந்துக்கிட்டு இமாம் ஹுசைனுடைய அந்த தங்க குப்பாவே திருடினாங்க. திருடின சொன்னாங்க கனிமத்து பொருள்னு சொல்லி தன்னுடைய வஹாபி படைகளும் பிரித்து கொடுத்தாங்க. எங்க குரான் அதாவது வந்து காபாவோட எதிரியா? காபால கொள்ளையடிக்கும் கனிமத்து பொருள் அப்போ எவ்வளோ ஹராமியாக இருந்திருக்கு. மதீனாவில் எப்போ வருதுங்கிறீங்க? மதீனான்னு சொன்னால் ஜன்னத்துல் ஃபக்கீர் நம்ம ஞாபகம் வரும். யார் அடங்கியிருக்கிறாங்க? சஹாபா அடங்கியிருக்கிறாங்க. ஜன்னத்துல் முவல்லா மக்கா ஹஜ்ஜா நாயின் தொடங்கி பல குடும்ப வஃபாத்தாகி அடக்கப்பட்டிருக்கு. சிட்டியாக உடச்சி எடுத்துருக்கிறாங்க. என்ன கோவம் உனக்கு? உடைச்சி தரமாட்டோம். ஏன்னா கபரை உடைக்கணும்னு சொன்னது பல பின்னணிகள் இருக்குது. அப்படி உடைச்சு நீங்க ஜன்னத்துல் ஃபக்கீர் காலி பண்ண நீங்க, ஜன்னத்துல் முவல்லா காலி பண்ண நீங்க, ரசூல் வீட்டை உடைச்சு நீங்க, ஏன் தாவூத் நபி கல்லறை உடைக்கல? ஏன் இப்ராஹிம் நபி கல்லறை உடைக்கல? ஏன் இலியாஸ் நபி கல்லறை உடைக்கல? இலியாஸ்ல உசேர் கல்லறை உடைக்கல? அப்போ யூதனுக்கு சொந்தமான முஸ்லீம்களுக்கும் யூதனுக்கும் பொதுவான கபரெல்லாம் உடைக்காம விட்டுட்டு
இஸ்லாமிய வரலாறு மட்டும் அழிச்சது யாருங்கிறீங்க? இந்த வஹாப். இதுதான் மதீனா நஷ்டப்படும் அப்படிங்கிறது. ரசூல் அடுத்து சொல்றாங்க, இருந்துகிட்டு இந்த மதீனாவுக்குள் தாவூரும் நுழையாது, தஜ்ஜால் நுழைய மாட்டாங்க. உங்களுடைய இந்த கருத்துல வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் நான் சொல்லலை. நீங்க சொல்ற இந்த கருத்து வந்து ஒரு பக்கம் சரியானது. அதே நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் வழங்கி கொண்டதையும் உங்கள்கிட்ட இன்ஷால்லா ஷேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நான் என்னென்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 நாடுகளுக்கு பிரார்த்திக்கும் பொழுது யமனுக்காக அவங்க துவா செய்யும்போது, ஷாமுக்காக துவா செய்யும்போது பரக்கத் செய்வாராக எல்லாங்கிறதுக்கு ஆமின்னு சொன்னாங்க. நஜிதுன்னு, அதாவது சவுதி அரேபியா மேற்கு பக்கம் மக்கா மதினா ஒட்டிய பகுதிகள் ஹிஜாஸாகவும், ரியாத்தை ஒட்ட மதினாவுக்கு நேர் கிழக்கு உள்ள ரியாத்தை ஒட்டிய பகுதிகள் நஜிதாகவும் அவங்க குறிப்பிட்டு காட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது யுஏஇ உள்பட கிழக்கு திசையில் உள்ளதான். அங்கிருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும். நஜிது தான் முளைச்சிருச்சு. அது வந்து படிக்கிறவங்களுக்கு அது நல்லா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக தெரியும். 1வது. 2வது வந்து நான் இந்த சூரியன் மேற்கிலே உதித்து மேற்கிலே மறையுங்கிற டாப்பிக்கை நான் ஆய்வு செய்வதற்காக என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அதுக்காண்டி ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஏன்னா ஒரு ஹஜரத் வந்து ஹதீஸ் ஆதாரங்கள் காட்டாமல் சொன்னாங்க. மேற்கு திசையில் உதிச்சு மேற்கிலே மறையுன்ற அவங்களுடைய புஸ்தகம் இன்னும் என்னுடைய கையில் இருக்குது. அதை நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து உங்களுடைய கருத்தை நான் வந்து ஏன்னா இப்போ ஹதீஸையோ குரானையோ ஆய்வு பண்ணுறப்ப, அதாவது 3வது அத்தியாயத்தில் 7வது வசனம், அதாவது குரானில் பல பொருள் உள்ள முத்தஷாபிஹா வசனங்கள் இருக்குது, பல கருத்துக்களை உள்ள வசனங்களும் இருக்குது, தெளிவான கருத்துக்களோட நேரடியான குரானை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ விளக்கிக்கிறோமோ அதே மாதிரி ஹதீஸையும் நம்ம பல பொருள்கள் அடிப்படையில் முத்தஷாபிஹாத்தின் அடிப்படையில் ஹதீஸையும் வழங்கிக்கணும். அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து மேற்கு திசையில் உதித்து மேற்கு திசையில் மறையும் அப்படிங்கிற நான் ஹதீஸ் நான் ஆய்வு பண்ணுறப்ப எனக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதோடு ஒப்பிட்டு பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நம்ரூத் வந்து மேற்கு திசையில் உதிச்சு காட்டுன்னு சொல்கிறப்ப அவனால் முடியல. அதே மாதிரி தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டத்தில் மேற்கு திசையில் யாராவது இமாம் மஹ்தி போன்றவர்கள் கட்டளையிட்டு அது மாதிரி உதிக்க செஞ்சு, இதுக்கு நான் சொல்வது பல காரணங்கள் இருக்கும். 2 நிமிஷம் டைம் கொடுங்க எனக்கு. மேற்கு திசையில் ஒதுக்கி செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வடமேற்கு தென்மேற்கு அல்லது தென்மேற்கு வடமேற்கு சூரா அர்-ரஹ்மான்ல சொன்ன மாதிரி 2 கீழ் திசைகளின் ரட்சகனுமான 2 மேல் திசைகளின் ரட்சகனுமான ஏதோ ஒரு மேற்கு திசையில் ஒதுக்கி செய்து ஏதோ ஒரு மேற்கு திசையில் மறைய செய்யலாம்ங்கிறது என்னுடைய அனுமானம். இதை வந்து நான் ஏன் இந்த அனுமானத்தை நான் ஏன் என்னுடைய மைண்ட் செட்டில் நான் இருத்தினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை. விஞ்ஞான ரீதியாக ஒரு குளோபை வாங்கி நம்ம ரிசர்ச் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு உலக உருண்டைய கையில் வாங்கி வச்சு பார்த்தோம்னா மேலே ஆர்டிக் இருக்கும், கீழே அண்டார்டிக் இருக்கும், மேலே வடதுருவம் கீழே தென்துருவம், இதுவும் பனிப்பிரதேசம் இதுவும் பனிப்பிரதேசம். சூரியன் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக இடமிருந்து வளமாக சுற்றிட்டு இருக்குது. அப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கிறது. ஒரு நாளுக்கு ரொட்டேஷன் 24 ஹவர் 24 ஹவர்ஸ் சொல்லுது. அதே வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கிறது. ஆன்டி வைஸ் இது சுற்ற ஆரம்பிச்சிதுன்னா ஷேக் ஆகும் அப்படின்றது ஒரு சில மக்கள் கொடுக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான கருத்து. அதை நான் ஒரு வகையில் உடன்படுறேன். ஆனால் அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஷைன் கதிர்ங்கிறான். நான் ஒவ்வொரு பொருளின் மீது மாற்றல் உடையனுங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்பு வெத்து கம்பு பாம்பா மாறுது, பாறையிலேருந்து ஒட்டகம் வெளியில் வருது, உயிரோட ஒரு ஒட்டகம் வெளியில் வருது, கடல் தண்ணி 2ஆக பிளக்குது. இது மாதிரி எதெல்லாம் மனுஷனால முடியாது அத்தனையும் செய்யக்கூடிய ஆற்றலும் நல்லா சுமானதால் சுற்றியும் வைக்க முடியும். ஆனால் ஹதீஸ்க்கு சரியான விளக்கங்கள் இதுவரையிலும் தவி ஜமாத் அமைப்பாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும், சூரியன் மேற்கிலே உதிச்சு கிழக்கில மறையுங்கிறதுக்குள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸோ அல்லது மேற்கிலே உதிச்சு மேற்கிலே மறையுங்கிறதுக்குள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸோ எனக்கு கிடைக்கல. ஒரு ஹஜரத்தை எழுதுன இந்த அடிப்படையில் நான் ஆய்வு பண்ணுறப்ப என்னுடைய பார்வைக்கு எப்படி எட்டுச்சுனாக்கா, மேற்கில் உதிச்சு மேற்கில் மறையலாம் அப்படிங்கிறத நான் கருத்துக்கு வந்ததுக்கு விஞ்ஞான ரீதியான காரணம், பூமியுடைய அந்த அறிவியல் சம்பந்தமான கருத்துக்கள் இதெல்லாம் எடுத்து வைத்து பார்க்கும்போது எனக்கு இது வந்து இதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னா, இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளும் சரி இஸ்ரேல் நாடுகளும் சரி இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பூமியோட ஆங்கிள் 23 டிகிரி கோணத்தில் சூரியனை நோக்கி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது தீக்கொளி முட்டை வடிவத்தில் உண்மையான பால் உருண்டையும் கிடையாது பூமி. அப்போ பூமி வந்து இடமிருந்து வடமாக சுற்றக்கூடிய பூமி மேற்கிலிருந்து கிழக்காக அதாவது மேலிருந்து கீழாக ஆர்டிக் டு அண்டார்டிக் டு ஆர்டிக் இப்படி சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா சூரியனுடைய வெப்பமானது ஆர்டிக்லேயும் அண்டார்டிக்லேயும் தீர்மானமாக விழும். இது எந்த ஒரு விஞ்ஞானியும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நிச்சயமாக மாற்றுக்கிறது தெரிவிக்க முடியாது. அந்த சூரியனோட வெப்பம் அது மேலே அதிகமாக விழுந்ததுன்னா பனிமட்டங்கள் அதனால் கடல் மட்டம் உயரம், பனிமலைகள் உருகும். இன்றைக்கும் நியூசிலாந்துலேயும் சரி அண்டார்டிக்லேயும் சரி ஆர்டிக்லேயும் சரி பனிமலைகள் உருகிட்டு தான் இருக்குது. கடல் மட்டம் உயர்ந்துட்டு தான் இருக்குது. சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர் உயர்ந்துட்டு தான் இருக்குது. யாருமே மறுக்கலை. பிபிசி நியூஸ்லேருந்து எந்த நியூஸ்லையும் மறுக்கலை. அது
அப்போ பூமியோட ஆங்கிள் கோணங்கள் மாறாத வகையில் சூரியன் மேற்கில் உதிச்சு மேற்கில் மறையிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ அந்த பூமியோடைய கோணம் மாறினா தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். நிச்சயமாக பூமியோட அதாவது சூரியன் வந்து மேற்கில் உதிச்சு மேற்கில் மறையுதுங்கிற அந்த நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து நிகழலைன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு வேலையே கிடையாது. அப்போ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கடல் மட்டம் உயரும், பனிமலைகள் உருகும், அது இல்லாமல் வேளாண்மை விளைச்சல்கள் குறையும். மற்ற பாகங்கள் எந்த பாகங்கள்லாம் சூரியனோட வெப்பம் விழலையோ அந்த இடங்களில் விவசாயம் வேளாண்மை குறையும். இதை தான் நான் வந்து தமிழ் பொக்கிஷம் விக்னேஸ்வரன்கிறவருக்கு கூட நான் என்னுடைய ஒரு ஆர்டிக்கலை நான் கொடுத்துருக்குறேன், அனுப்பியிருக்கிறேன். தாவா எல்லாருக்காண்டி செய்யக்கூடிய தாவாங்கிறதுனால இந்த கருத்துக்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதுனால அந்த கருத்தை தமிழ் பொக்கிஷம் விக்னேஸ்வரனுக்கு ஒரு ஆர்டிக்கலை நான் கொடுத்துருக்குறேன், அதை மெயில் பண்ணியிருக்கிறேன். இது யூடியூப் சேனல் முஸ்தபாக்கம். ஏன்னா மகசூரா வந்து அவசியமானது. இஸ்லாத்தில் வந்து ஒதுங்கி போயிடக்கூடாது. மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. சுண்ணத்தையும் தொழுகையும் வணக்க வழிபாடுகளையும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்ட்டு ஒதுங்கி நம்ம போயிடக்கூடாது. நம்ம படிக்கிறோம், உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், உலக அரசியலை பற்றி ஆய்வு பண்ணுறோம், குரான் ஆய்வு பண்ணுறோம், ஹதீஸ் ஆய்வு பண்ணுறோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுதும் அறிந்தவன் அப்படிங்கிற கோணத்தில் நம்முடைய ஊகங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் இது சரியானது தான் நம்ம வந்து யாரும் பாதிக்கலாம். இது நான் சொல்லக்கூடிய கருத்து தான் சரியானது, மற்றவர்கள் சொல்வது சரியானது அல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னா குரானில் எப்படி பல பொருட்கள் உள்ளதோ அதே மாதிரி ஹதீஸ்ல உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதீஸில் சொல்கிறாங்க, மதீனாவிலிருந்து அதாவது துருக்கி முந்தைய கான்ஸ்டான்டினோபிள் வந்து முஸ்லீம்களை விட்டு கைவிட்டு போகும். அந்த ஹதீஸ் வந்து மீண்டும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இப்போ அது சீக்கிரமே நடந்துடலான்னு எல்லா ஸ்காலர்ஸும் அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வெகு சீக்கிரத்தில் நடக்கலாம். அதாவது துருக்கி வந்து ஒன்று நேரடியான யூரோப்பியன் நேரடியான கட்டுப்பாட்டுக்கும் மறைமுகமான கட்டுப்பாட்டுக்கும் எப்படி ஈராக், ஆப்கானிஸ்தான்லாம் இந்த நாடுகள் எப்படி மறைமுகமாக ஆக்கிரமிச்சிச்சோ அதே மாதிரி அது கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இது இந்த மாதிரி துருக்கி வந்து கைவிட்டு போகுங்கிறது ஹதீஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எது சம்மந்தம் பேசுகிறேன் அந்த அப்போ இது போன்ற துருக்கி வந்து கைவிட்டு போகும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஹதீஸில் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து நம்ம ஆய்வு செய்கிறப்ப எனக்கு ஒரு ஹதீஸ் கிடச்சிது. என்னென்னா மதீனாவிலிருந்து படை புறப்பட்டு கான்ஸ்டான்டினோபிளை நோக்கி போகும். அந்த படையானது கான்ஸ்டான்டினோபிளில் தக்பீர் மட்டும் சொல்லுவாங்க. அந்த அதாவது இமாம் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் நிகழக்கூடியது. தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடமா இதாகவும் முஸ்லீம்கள் ஜெயிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இவனுடைய தஜ்ஜால் ஆன்டி கிறிஸ்டனுடைய வருகை நிகழுங்கிறது ஹதீஸில் உள்ள நிகழ்வு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இவங்களுடைய படைகள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு போய் சிரியாவில் போய் தங்கும் பொழுது தங்களுடைய கத்திகளை பேரீச்சை மரத்தில் கொளுத்துவார்கள்னு இருக்கு அந்த ஹதீஸில். அப்போ கத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலத்தில் வந்து ஆயுதங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு கத்தி வச்சுருப்பாங்களான்னா இல்லை, டெஃபினெட்லி நாட். நான் விளங்கிக்கிறது என்னென்னா துப்பாக்கிகள். அப்போ துப்பாக்கிகளை கொண்டு போய் அந்த மரத்தில் கொளுத்துவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தஜ்ஜால் இறங்குவான். இப்போ ஊமைகளாகவும் விளங்கிக்கணும் ஹதீஸை. இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா நான் உங்களை உடனே வழிகாடணும்னு நான் சொல்லிடக்கூடாது. உங்களை வழிகட்டவன் வழி தவறியவன் நான் சொல்லக்கூடாது. ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அடிப்படையில் விளங்கிட்டு அதை சொல்லுங்கள், நான் ஒரு அடிப்படையில் நான் விளங்கிட்டு நான் சொல்லுவேன். ரெண்டுமே சரியாக இருக்கலாம். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ மேற்கில் உதிச்சு மேற்கில் மறையும் பொழுது கிளைமேட் சேஞ்ச் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகுங்கிறது டாபிக் வேற போகிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, மேற்கே உதிக்கும் சூரியன்னா தஜ்ஜாலுடைய இருப்பிடம் வந்து மேற்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களுடைய வல்லமை வந்து உலகம் புறம் வியாபிக்கும் அப்படிங்கிறது சொன்னேன். இது ஓமையாக சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்ல வரோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை இயற்கையிலே சாத்தியம் இருக்குது, மேலே இருக்கிற கிரீன்லாண்டில் கீழே போய் கீழே இருக்க ஆஸ்திரேலியா மேலே வரும் அப்படிங்கிற மேலேருந்து கீழே சுற்ற ஆரம்பிச்சுன்னா சூரியனோட இப்போ நான் வந்து என்னுடைய இப்போ நம்ம இந்த ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு ஊரில் பார்த்தா எங்கே உதி கிழக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஊர் என்னுடைய சொந்த ஊரில் தான். அங்கே வந்து 6 மாதம் கடலில் சூரியன் மறையும், 6 மாதம் நிலத்தில் சூரியன் மறையும். அதாவது சன்செட் பார்க்க போகும்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லை தெரியாது அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அது இப்போ மறையணும் 6 மாதம் ஆகும் அப்படிமாங்க. அப்போ 6 மாதம் கடலுக்குள் மறைகிற சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னு நிலத்துக்கு வந்துருக்கு, மறந்து இங்கே ஒரு 6 மாதம் நிலத்தில் உடிக்குது. அப்போ அதை தான் மேற்குன்னு சொல்கிறோம். 6 மாதம் மேற்கில் தான் உடிக்குது, ஆனால் கடலில் மறையுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுறீங்க, இடம் மாறி நிலத்துக்கு வந்துடுது. அப்போ 6 மாதம் நிலத்தில் மறையுது. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்போ ஒரு வருஷம் எடுக்குது அந்த இடம் காலம் போக. நாங்கள் இது அகலமாகும். இல்லை முடிச்சிடறேன். முக்கியமான விஷயம் தான். ஏன்னா கருத்தை வந்து இது வந்து நான் நொறுக்கிறேன் இந்த விஷயத்தில். ஏன் தெரியுங்களா, அப்போது காலங்கள் மாறும் பொழுது, காலதூரம் எடுக்கும் பொழுது
இங்க மேற்கு தான், 2 மேற்காயிருது. இது சன்செட் கன்னியாகுமரி பார்க்குறோம்ல, 2 மேற்காகுது. ஒரு சமயத்தில் மேற்காது, இன்னொரு ஒரு 40 டிகிரி இங்கே போயிடும், மேற்கு போயிடும். 2 மேற்காகுது. காலங்களுக்கு வந்து இந்த 40 90 டிகிரி ஆகும், 90 ஆகாமல் இன்னும் ஆகும். இன்னும் 6 மாதம் ரொம்ப தெரியலாம், ரொம்ப அங்கே தெரியலாம் இருக்குது. அப்போது ஆண்டுகள் பல ஆகும். எதுவுறீங்க அந்த இயற்கை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டுன்னு சேஞ்ச் ஆகாது. சூரியன் மேற்கே உதிக்கலாம், காலங்கள் நிறைய எடுக்கும். அது மாதிரி மேற்கே மறையும் சூரியன் மேற்கே உதிக்கலாம், காலங்கள் நிறைய ஆகும். வருஷம் நமக்கு இல்லையே, 68 வருஷம் தான் நமக்கு இன்னும் இருக்குது. நீங்க சொல்றது ஆண்டு கணக்காகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும், சயின்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்றது, நாள் இல்லையே. தெளிவா சொல்லிட்டாங்க, என் உம்மத்துடைய ஆயுள் காலம் 1500 தாண்டாது. ஒரு ஹதீஸ், அகமது வர ஹதீஸ். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய உடலானது 1.5 நாளில் பூமியை விட்டு எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. 1.5 நாள்னா 1000 வருஷத்துக்கு 1500 வருஷம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உடல் இந்த பூமியிலிருந்து மேல தூக்கப்படுது 1500 வருஷங்கள். நம்முடைய ஆயுள், பூமியினுடைய ஆயுள் 1500 வருஷங்கள். 1000 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா பூமியில் இருக்க தென்றல் காத்து வரும், எல்லா முஸ்லீமும் சொல்லி முடிஞ்சுக்குவோம். அப்ப நாங்க நீங்க காஃபிர் வாழ்க்கை, அதுக்கப்புறம் அல்லாஹ் வச்சா அவங்களாச்சு. கியாமத்துடைய ஞானம் அல்லாட்ட இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க நிறைய இன்னும் சில பேர் செய்றாங்க. மதரசால படிச்ச மாணவன் செய்றாங்க, கியாமனோட அடையாளத்தை சொன்னோம்னா கியாமனால பத்தியே பேசுறாங்க. தெரியல, இந்த ஞானம் புரிஞ்சிக்க இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, தெரியல அவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க எல்லாமே வந்துகிட்டு. அப்ப இது மாதிரி இந்த விஷயத்தை இன்னொரு காரணம் நான் வருத்தப்படுறது என்னன்னா, இது ஏன் மற்ற மக்கள் போய் சேர்க்கணும்னு கேட்கறாங்க. அது சைத்தாவுல பூந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல என்னன்னா, சூரியன் மறையக்கூடியது ஒரே பகுதியாக இருந்தால் காலதாமதம் இல்லைன்னா, ரசூலோட ஆயுள் காலம் 150 வருஷங்க. 1442 ஹிஜ்ரி 10 வஃபாத் ஆகிறாங்க. அப்ப ரசூல்ல வஃபாத் ஆகி 1432 ஆண்டுகள் ஆச்சு. அப்ப இன்னும் 68 ஆண்டுகள் இருக்குது. இந்த மூமியங்கள் போனாங்கன்னா ரசூல்லா இருந்தாலும் அப்புறம் சலாத்து சொல்ல ஆள் இருக்காது. அப்புறம் இந்த ரசூல்லா உடம்புங்க இருக்கால எடுத்துட போறான். என்னைக்கு மூமியங்களுடைய சலாத்தை ரசூல்லா போய் எத்துதோ அது வரைக்கும் நாங்கள் அவங்க உடம்பு இங்க இருக்கு, மேல எடுத்துருவாங்க. அப்ப அதுக்கு 68 ஆண்டுகள் இருக்கு. இந்த 68 ஆண்டுகள்ல வந்து 47 ஆண்டுகள் கிலாஃபத், 47 ஆண்டுகள் போனா 28 ஆண்டுகள் நமக்கு அது எதுன்னு தெரியாது. இந்த 47 ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் மெஹதி ஸ்டார்ட் பண்றாரு. 7வது வருஷம் தஜ்ஜால் வர்றான், அவனை கொண்டுட்டு ஈசா சாட்சி வர்றாங்க, 40 வருஷம் வாழ்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் கேப் இருக்கு. இப்ப 21 ஆண்டு சொல்றல, அது முன்னாடி போனதா பின்னாடி போன அல்லாஹ்வுக்கு தெரியும். அடுத்த வருஷம் மெஹதி வந்தால் ஈசா வஃபாத்துக்கு அப்புறம் 20 வருஷம் இருக்கும் மூமின்களோட வாழ்க்கை இருக்கும். 20 வருஷங்களின் மெஹதி வந்தால் ஈசா வஃபாத் 1 வருஷத்துல மூமின்கள் செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காஃபிருடைய உலகம், காஃபிருடைய அல்லாஹ் கியாமத் அப்படின்னா. அப்ப 28 வருஷம் இருக்குது, ஒரு 47 வருஷம் இருக்குது. ஆனா சில இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல போர்களை வச்சு பார்க்கும் பொழுது யஹ்ஜூஜ் கொஞ்சம் வருகைங்க போருக்கான வருகை. அப்போ முதல் வருகை அஜர்பைஜான், அர்மீனியா அப்படிங்கிற அஜர்பைஜான் வருகை. 2வது வருகை கியாமத் கடைசி யூபிரட்டிஸ் நதிகர் அப்படிங்கிறாங்க. இப்போ வாரம் பொறுத்த வரைக்கும் குறிப்பா கொஞ்சம் புரிஞ்சிடும், சரியா வந்துடும். அதுக்கான கொஞ்சம் எல்லாம் குறிக்கிறாம இருங்க. யஹ்ஜூஜ் முதல் வருகை என்னங்கிறீங்க வந்துட்டு ஓட்ட வழியா வந்த விஷயம், அது மங்கோலிய தாத்தாரிய வம்சம் முடிஞ்சிருச்சு. வருகை அப்படிங்கிறது என்னங்கிறீங்க வந்துக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், 21 சொன்னான், அந்த நகர் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்காரு. அந்த நகரத்துக்குள் அவங்க மீன் நுழைய முடியாது. யஹூதிகள் மௌஜூதுகள் ஒவ்வொரு உயரத்தில் வரும்போது இது யாருன்னு சொல்றோம், ஒரு குரூப் நாம என்ன சொல்றோம்னா வந்து இது இஸ்ரேல சொல்லக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிற. அவங்க அரபு பண்டிட்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், அவங்க வந்து இது அப்படி இல்லை, திரும்ப அந்த பூமிகள் சொதப்புறாங்க, போட்டு மக்கள் டைவர்ட் பண்றது. ஏன்னா அவங்களும் சொல்லிட்டேனே, இப்லீஸை பத்தியும் தஜ்ஜாலை பத்தி வக்காலத்து வந்தவங்க வேற. ஏன்னா அவன் இருளில் இருந்து தாக்கக்கூடியவன், அதையும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிட்டிக்குள் நுழைய முடியாதுங்கிறத நுழைய வச்சது யார்? முதல்ல 1919ல யார் நுழைய வைக்கிறாங்க? பிரிட்டன் நுழைய வைக்குது. சப்போர்ட் பண்ணது யாரு? வஹாபிகள் கவர்மெண்ட். தடையா இருந்தது யாரு? உஸ்மானி கிலாஃபத், உஸ்மானியா பேரரசு, கிலாஃபத் கிடையாது அது வந்து. அப்ப ரசூல் இன்னொரு ஹதீஸ் எடுத்து போடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க சொன்னாங்க, என்னுடைய விபத்து முடிஞ்சாலும் 30 ஆண்டு கால கிலாஃபத் ஆட்சி, அடுத்து மன்னராட்சி, அடுத்து கொடுங்கோன்மை ஆட்சி, அடுத்து மீண்டும் கிலாஃபத். இப்போ மீண்டும் கிலாஃபத் 47 வருஷம். இதை வந்து சில பேர் எப்படி விளங்கிக்கிறாங்க? என்ன முடிச்சுக்கிறேன் அப்போ உங்களுக்கு. அதாவது அப்போ ரசூல் நுபுவத் முடிஞ்சு போச்சு, கிலாஃபத் 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. பரம்பரை ஆட்சிங்கிறது உமையாக்கள் ஆட்சி தொடங்கி வச்சது, மோபியா தொடங்கி வச்சாரு. மோபியா அவரை தொடங்கி வச்சாங்க. ரலி அல்லாஹ் சில பேர் கோவம் வருது சொல்லலைன்னா தொடங்கி வச்சாங்க. மோபியாவுக்கு அப்புறம் என்ன செய்றாங்க வந்து அவருடைய பரம்பரை ஆட்சி வருது. அப்போ அப்பாசியர் ஆட்சி, அப்புறம் உஸ்மானியர் ஆட்சி, இது பரம்பரை ஆட்சி. இந்த பரம்பரை ஆட்சி முடிவு கொண்டு வந்தது யாரு? பிரிட்டன், காலனி ஆதிக்கம்.
1990 ஸ்டார்ட் பண்ண காலம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பரவிட்டா எல்லா இடம் பரவிட்டாங்க. ஆனால் ஆட்சி அப்படின்றது சில்லிச்சு. அப்போ என்ன அவளுக்கு சிம்ம சொப்பனம் உஸ்மானியர் ஆட்சி இருந்துச்சு. யாருக்கு? பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு முதலாம் உலக போர் வரை யார் சிம்ம சொப்பனம்? உஸ்மானிக் பேரரசு. அவங்க வீழ்த்து துணை போனது யார்? இந்த வஹாபிகள் துணை போனாங்க. அப்போ பைத்துல் முகத்தஸ் எழுச்சி அடைஞ்சிச்சு. காரணம் என்ன? 1990 கொடியேற்றினாங்க, 1948 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வச்சுங்களா? அப்போ சப்போர்ட் பண்ணது யாரு? வஹாபிகள். மதீனாவில் இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணாங்க. ஜெருசலம் மேலே வந்துச்சுது, மதீனா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆச்சுங்களா? அடுத்து யுத்தத்தை சொல்லும் பொழுது குருஜி மல்ஹமா துவங்கி விடணும்னா கான்ஸ்டன்ட் வெற்றி அப்படின்னா அது பெரிய ஹதீஸோட ஒவ்வொரு அந்த 5 வாசகம் தான் சொல்றாங்க. பைத்துல் முகத்தஸ் புதிய நாகரிகம் ஏற்படும், யாத்திரை நஷ்டப்படும், குருஜுல் மல்ஹமா துவங்கிவிடும், கான்ஸ்டன்ட் வெற்றி கொள்ளப்படும், தஜ்ஜால் வெளிப்படுவான், ஈசா படைத்தவார்கள். அந்த இதுக்குள்ள பல ஆண்டுகள் கேப் இருக்குது. பல ஆண்டுகள் கேப் இருக்கு. மல்ஹமாங்கிறது என்ன? ஸ்டார்டிங் என்னங்கிறீங்க? ஜெருசலம் மேல வந்துச்சுன்னா மல்ஹமா ஸ்டார்டிங். அதுல வந்து மதீனா வீழ்ச்சி அடையும். மல்ஹமா ஸ்டார்டிங். அப்ப மல்ஹமா ஸ்டார்டிங் எதுங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் மல்ஹமா, 6 days வார் மல்ஹமா, ஈரான் ஈராக் யுத்தம் மல்ஹமா, ரிப்பீட் ரெண்டாவது செயின் ரிப்பீட் வேலை இல்ல. இல்லையே 28 வருஷம் தான் இருக்குது. இந்த வார் படிப்படியா வந்து இன்னைக்கு அஜர்பைஜான் அல்பீனியா வார் வந்துட்டு இருக்கு. இது என்னங்கிறீங்க? அந்த மல்ஹமால உள்ள இருக்கு. இது எது வரைக்கும் மல்ஹமா வருதுறீங்க? மதீனாவில் ஹைபர் வரைக்கும் மட்டுமே முஸ்லீம் இருக்கும். இது எல்லாம் பறிவு 150 கிலோமீட்டருங்க. அது மதீனா டு ஹைபர் 150 கிலோமீட்டர் யார் முஸ்லீம் இருக்குமா? இது எல்லாம் பறிபோகும். பறிபோனதை பற்றி சொல்றாங்க. சொல்ல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஈராக்ல பொருளாதார தடை ஏற்படும், ஷாம்ல ஏற்படும், எஜிப்துல ஏற்படும், துருக்கில ஏற்படும். இன்னைக்கு நல்லா கேட்குறீங்க. இப்போ ஈராக்க கொண்டு வந்துட்டாங்க. சத்தாம் சொல்றாங்கன்னா அதை வேற வசமா சொல்றாங்க. அதாவது அவங்க அளவைகளும் தினாரும் மதிப்பட்டு போன பொருளாதாரத்தை வந்துருச்சு. அடுத்த ரசூல் சொல்றாங்க மெஹதி வந்து அள்ளி வழங்குவாங்க, பொருளாதாரத்தை நீக்குவார்னு அர்த்தம். சும்மா அரசு அள்ளி கொடுக்கறது அல்ல வேலை. பழைய காலத்தில் வச்சுருக்காங்க. அதான் பொருட்கள் வா ஒவ்வொரு மும்மின வயசுல பேச வச்சு கொடுக்குற மாதிரி அள்ளி செல்வத்தை கொடுக்குறாங்கல்ல. பொருளாதாரத்தை நீக்கப்படும், நீதி ஆட்சி செய்வார். அப்போ கொடுங்கோன்மை ஆட்சி இவருடைய ஆட்சி வந்துருச்சு. இப்போ கொடுங்கோன்மை ஆட்சி எப்போ 1990 தொடங்கியிருக்கு. தொடங்கி 2020 ஆச்சு. 101 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் 20 வருஷமோ 21 வருஷம் வீழாது. மெஹதி பிறந்தாச்சு. மெஹதி வருஷம் பிறந்தாச்சு. அப்போ என்ன நடக்கக்கூடிய வார் என்னன்னா, இந்த அரபு நாடு ஃபுல்லாக யார் கண்ட்ரோல் போனீங்க? நீங்கள் வந்துக்கிட்டு மெஹதி திருப்பி மீட்கணும்னா இந்த எஜிப்தும் துருக்கியும் இது யார் கண்ட்ரோல் போகணும்? தஜ்ஜால் கண்ட்ரோல் போய் ஆகணும். அதுக்கான போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மல்ஹமா என்பது எப்படிப்பட்டதுன்னா வந்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரதுக்கு முன்னாடி மெஹதி வந்து சிரியா வெற்றி கொள்வதும் மல்ஹமா, கான்ஸ்டன்டினோபிள் வெற்றி கொள்வதும் மல்ஹமா. மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா இறங்கி வந்து தஜ்ஜாலை கொன்னதோட இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறதும் மல்ஹமா. இதுல அடுத்து என்னன்னா, மெஹதி வஃபாத் ஆனதுக்கு ஈசா ஆட்சி 7 வருஷம் தான் கடைசி ஃபைனல் வார் யஜூஜ் மஜூஜ் யுத்தம். அதுவும் மல்ஹமா. கடைசி மல்ஹமா எதுன்னு கேட்டோம்னா யஜூஜ் மஜூஜ் நேரடி மோதி ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியாக மோதிக்கொள்வது கடைசி மல்ஹமா. ஆரம்ப மல்ஹமா எப்படிப்பட்டதுங்கிறீங்க? 1990 முதல் உலக போர். இங்கே யார் நிற்கிறாங்க? யஜூஜ்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதுதானே தவிர, ஏன்னா வருஷங்களில் நீங்க சொல்ற மேற்கே ஒதுக்கிறதுக்கெல்லாம் நான் 1000 வருஷம் போது நீங்க சொல்ற இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல திருமணங்கிறீங்கல்ல, சும்மா மெதுவாக திருமணம். மெதுவா அதாவது தான் சொன்னல, அந்த மெது அதாவது அல்லாஹ் வந்து ஷட்டனா ஏற்படுத்தி கியாமத் மட்டும்தான். டிவி பார்த்துட்டே இருப்போம். தங்க விலை இன்னைக்கு வந்து கிராம் 1027. இப்படி சுத்துறது எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டைம் எடுக்குமா இல்லைங்களா? சொல்லுங்க. ஷட்டனா ஏற்படுமா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து அல்லாஹ் இல்மு கொடுத்திருக்கான். அதாவது ஷட்டனா ஏற்பட்ட கியாமத் அது பேர். டிவி பார்த்துட்டு இருப்போம், தூக்கி போயிடுவாங்க. தங்க விலை கிராமுக்கு 47 ரூபா அதிகமாக இருந்து டிவி வாசிச்சுட்டு இருக்கும்போதே கொண்டாடியார் சொல்லுவாட்டு தங்கம் வாங்கிட்டு வரும் அப்படின்னு வந்துருக்கு. அப்போ கியாமத் இதுதான் திடுமென்று வரும்னு நல்லா சொல்றான். ஆனா மேற்கே உதிக்கும் சூரியன் அப்படிங்கிறது வந்து திடுமென்று வரக்கூடியது அல்ல. மேற்கே சூரியன் உதிச்ச உடனே என்ன செய்யறீங்க? ரஹமத்துடைய வாசல் அடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரஹமத்துடைய வாசல் அடைச்ச பின்னாடி அப்போ கடைசிக்கு போயிடுது. ஈசாவுடைய வஃபாத்துக்கு அப்புறம் ரஹமத்துடைய வாசல் அடைக்கப்படும். அப்போ தென்றல் காற்று வரணும். அப்போ முதலடையாக சூரியன் மேற்கே முதலடையாளமா சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 2 ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதை நான் வந்து விளங்கிக்கிட்டது நீங்க சொல்றது 10 அடையாளங்கள் நான் சொல்றேன். 10 அடையாளங்கள்ல வந்து யஹஜூஜ் மோஜூஜ்கள் ரஷ்யன் அண்ட் அமெரிக்கன்ஸ் வந்துட்டாங்க. அடுத்து என்னன்னா வந்து கிழக்கு மேற்கு ஒழிக்கிறது, தஜ்ஜால் மேற்கு போயிட்டா வந்துட்டாங்க. அடுத்து என்னன்னா வந்து புகை மூட்டம், குளோபல் வார்மிங்,
சைலண்டாக தான் இருக்கும். தும்முன்னு புகை போட்டு பெய்ரூட்டில் வர மாதிரியோ வர மாதிரி பட்டுலாம் வராது. சைலண்டாக என்னைக்கு இருக்கு. என்ன சொல்கிறாங்க நீங்கள், பில்கேட் என்ன சொல்கிறான், இன்னும் 40 வருஷத்தில் உங்களுக்கு 2060 மிகப்பெரிய புகமூட்டமாக இருக்கும், குளோபல் வார்மிங் இருக்கும் அப்படிங்கிறான். எப்படி கிராஜுவலாக புகமூட்டம் வரும், பட்டுன்னு புகமூட்டம் வராது. பட்டு திடுமுன்னு எது வந்தாலும் கியாமத்து நினைக்கிங்க. அடையாளம் இந்த திடுமுன்னு வரதல்ல, நமக்கே அறியாமல் மூமீன்கள் மட்டுமே அறியக்கூடியது கியாமத்துல. மூமீன்கள் மட்டுமே அறியக்கூடியது தான் கியாமத்துல அடையாளமே தவிர முனாஃபிக்களுக்காக அல்ல. அப்படி அப்போ வந்து எவ்ஜிபிலிட்டி வந்தாச்சு, சூரியன் நேர்க்கே விழிச்சிருச்சு, புகை மூட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்து வந்து தஜ்ஜால் வரல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரல. 3 பூகங்களை சொல்றாங்க, மேற்கே ஒன்று, கிழக்கே ஒன்று, அரபு தீபகற்பம். தீபகற்பத்தில் உள்ளதை பொறுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது ஷியோன் மலையில வரது பைபிள் சொல்லுது. ஆனா கிழக்கு மேற்கு தீபம்ங்கிறது நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. எது ஹெக்டேர் அதிகம் இப்ப முடிவு பண்ண முடியாது, இப்ப முடிவு பண்ண முடியாது.